சரி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் பகவத்தையா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அப்புறம் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தெரியுது. அவங்களே நமக்கு தெரியுது இல்லையா? ஆமா அவங்கள வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா இப்படி தெரியுங்க. சரி. இந்த வியூ போகணும். போதும். இந்த இப்படி இருந்தாலுமே கூட போவாங்க. யார் பேசுவான்னுட்டு பார்த்துட்டு. 86 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி. யாருமே மொத்த லிமிட் எவ்வளவு? 100. 100 தான். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். என்ன டாபிக் எடுத்துக்கலாம்? அவங்க பேசணும், நம்ம கேட்குமா? கேட்குது. நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யாரும் கேட்கல. அப்போ அவங்க சைலண்டா இருக்காங்கன்னு இருப்போமோ? ஆமா சார், இப்போ எடுக்கிறாங்க. வாழ்களும் ஐயா. ஆமா நான் நிறைய டாபிக் ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாம் மேக்ஸிமம் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. சவுண்ட் சரியா இருக்கு. கேக்குதுங்களா ஐயா? வால்யூம் கூட்டணும். இப்ப கேக்குதுங்களா ஐயா? சரி, இப்போ தான் கேக்குது, வால்யூம் கேக்குது. சரிங்க. கர்மாவை பத்தி நிறைய ஆல்ரெடி நீங்க சொல்லியிருக்கீங்கய்யா. கர்மாவை பத்தியா? கர்மா பத்தி நிறைய பேசிட்டீங்க. மக்கள் எல்லாம் விருப்பப்பட்டாங்கன்னா அதை பத்தி கூட டவுட் இருக்குங்க, அதை பத்தி பேசணும்னு பேசலாங்க, நீங்க சொல்லலாம். அது நம்ம நிரூபிக்க முடியாததை பத்தி நம்ம உத்தேசமா சொல்றது தானே. கர்மாவை பத்தி யாருமே ஆதென்டிக்கா சொல்ல முடியாது. அதை புரியுதுங்க. பத்தி பேசுறதை விட நம்ம ஆதென்டிக்கா பேசுறது மட்டும் பேசினா தானே நல்லா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். சரி, நம்ம சரிங்க, சரிங்க. என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் சொன்னா ஓகே. நமக்கு பிராக்டிக்கலா உள்ளது. நம்ம எது பிராக்டிக்கலா இருக்கோ அதை மட்டும் பேசினா தான் நம்ம வெரிஃபை பண்ணிட முடியும். நீங்களும் புரியுதுங்க, வெரிஃபை புரியுதுங்க. பண்ணலாம், நானும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஓகேங்க. கர்மாவை பத்தி சொன்னாங்கன்னா வெரிஃபை பண்ண முடியாது. நான் ஒரு பாட்டுக்கு சொல்லிடலாம், நீங்க ஒரு பாட்டுக்கு புரிஞ்சுக்கலாம். சரிங்க, சரிங்க. லிபரேஷன்னா என்னன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்னா அதை வணக்கம் ஐயா. வணக்கம். நான் திருமதி ஜெகநாதன், ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன் ஐயா. சரி. லிபரேஷன் சொல்லக்குள்ள உங்களோட புரிதலின்படி மனது வந்து உண்மையில அது லிபரேட்டடா தான் இருக்குன்றத புரிஞ்சிட்டு அங்க நாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்காம எங்களுக்குள்ள இருந்து வார எண்ணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமலுக்கு அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது தான் லிபரேஷன் சொல்லி. சரி, நாம சுதந்திரம் கொடுத்தாதான் லிபரேஷன் ஆகுமா? இல்ல, அது சுதந்திரமா தானே இருக்குது ஐயா. அது ஆமா, சுதந்திரமா இருக்கிறத புரிகிறது தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆமா, நாம போய் பிடிச்சுக்கிடுறோம், பிடிச்சு அதை தொந்தரவு பண்ணிடுறோம். அதனால நாம இவ்வளவு நாளும் நாங்க தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்தனாங்க. ஆமா, அதை நம்ம பிடிக்க வேண்டாம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதானே ஐயா. முதல் தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்தாங்க, இவ்வளவு நாளும் தொந்தரவு தான் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இப்ப தொந்தரவு பண்ணாமலுக்கு அது எப்படி என்னால இருந்துட்டு போகட்டும் பண்ணு விடுறோம் ஐயா. அது எப்படியும் இருக்கட்டும், என்ன செய்தாலும் ஓகே தான். அதாவது இப்ப எப்படி என்ன ஐயா, எந்த குற்றமும் காணல, அது சரியென்றாலும் சரிதான், பிள்ளைன்றாலும் சரிதான். அப்படித்தானே ஐயா, எல்லாமே ஓகே தான். சரி, வேற யாராவது சொல்றீங்களா?
லிபரேஷனுங்கிறது ஐயா, லிபரேஷனுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு ஸ்டேட்டு. இல்ல, விடுதலையும் லிபரேஷன் ஒண்ணுதானே? விடுதலைக்கு அப்புறம் கிடைக்கிறது இல்ல, விடுதலையும் லிபரேஷன் ஒண்ணுதான். ஆமாம், அதுதான் நம்ம. ஐயா ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். பாலப்பழந்து பாண்டி பேசுறேங்கய்யா. சரி. ஒண்ணும் இல்லைங்க, அது இப்ப இந்த மனசை விடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோம்ல, ஒரு ம் ஒரு நேரம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்றோம். ம் ஒரு டைம்ல திருப்பி வந்து அந்த பழைய மனநிலையிலேயே அந்த மனசுக்குள்ளேயே போராட்டம் பண்ற நிலையே திருப்பி திருப்பி வந்துருது. ம் ஒரு டைம் பாத்தீங்கன்னா சரி ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி செய்யும் போது அது கரெக்டா இருக்கும், அது அதை மனதை விட்டுறலாம், செயல்ல செய்யலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். ம் திருப்பியுமே அந்த பழைய இடத்துக்கு வந்து நிக்குது. பழைய நலன்னா என்ன நல? ஆனா அந்த மனசுக்குள்ள போராடுறது, இது அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, அது நடக்குமா, இது நடக்குமா, அந்த மனசுக்குள்ள போராடுறோம் இல்லைங்க, ம் அதே நிலைமைக்கு வந்து நிக்குது. இப்போ ஐயாவை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனசுல ஒரு வேலை இல்லை, அதை நம்ம எதுவும் தொடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதை நம்ம அந்த புரிதல் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தும் போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும், திருப்பி அந்த பழைய மனநிலைக்கு அந்த மனசுக்குள்ள போராடுற நிலையை வந்துட்டே இருக்குங்கய்யா. அதாவது மனசுக்குள்ள போராடுறதுன்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க. என்ன மாதிரி போராடுறீங்கன்னு சொல்லி உதாரணம் சொல்லுங்க. அது இப்போ ஒண்ணு நடந்துருமா, இல்ல இது இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வியாபாரம் பேச வராங்க, அவங்க நமக்கு தொல்லை கொடுத்துருவாங்களா, இல்ல இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா. அந்த இது வெளியே உள்ள வேலைகள் சம்பந்தமா நீங்க போராடுறது, சரிங்கய்யா. நிகழ்ச்சி சம்பந்தமா நீங்க போராடுறீங்க, உங்களுக்குள்ள போராடல. சரி சரி. உங்களுக்குள்ள போராடுறதுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு போராடினா தான் உங்களுக்குள்ள போராடும். நீங்க ஒருத்தர் வருவாங்களா செய்வாங்களா, நம்ம இது சரியாயிருமா, நம்ம சரியா பிஹேவ் பண்ணோமா வச்சிருவோமான்னு சொல்லி நீங்க செயல்கள் நோக்கி போராடுனீங்கன்னு சொன்னா அது அகப்போராட்டம் கிடையாது. போராட்டம்னு சொன்னா நீங்க உங்களுடைய எமோஷனை எடுத்து போராடணும். நமக்கு மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, நாம நல்லாவே இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, நல்ல அனுபவத்தோட இருக்கணும்னு நினைச்சா தான் உங்களுக்குள்ள போராடுறது. நீங்க சொல்றது அகப்போராட்டம் கிடையாது. இது இந்த போராட்டம் கண்டிப்பா தேவைதானா? இது நீங்க வெளியே சரியா ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை சரியா செய்யறோமா இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம சரியா தானே செய்யணும். அந்த போராட்டம் அவசியமான போராட்டம். சரி சரிங்கய்யா. மனசுங்கிறது சம்பந்தமான போராடுறது தான் உங்களுக்கு. நம்ம மனசு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வருத்தத்தோட இருக்கிறோமா, பயத்தோட இருக்கிறோமா, மகிழ்ச்சியா இருக்கிறோமா, நமக்கு நமக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது எல்லாமே வந்துருது, அதெல்லாம் எப்படி டீல் பண்றதுன்னு சொல்லி உங்க எமோஷனை ஏத்து போராடினீங்கன்னா தான் அது ஆக போறோம். அதுதான் சரி சரிங்க. அது அதே மாதிரிங்கய்யா, இப்ப நம்ம ஒரு செயல் நோக்கி ஒரு விஷயம் செய்யறோம்னாலும் அவங்க ஒரு தவறான கருத்துக்கள்ல நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த கருத்துக்களே மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம செஞ்சது சரியா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த கருத்துக்குள்ளேயே நம்ம அதையே திருப்பி திருப்பி ரொட்டேனாவே அந்த கருத்துக்குள்ளேயே நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணும் ஒரு டைம். திருப்ப அது கூட அகப்போராட்டம்னு சொல்லலாம். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு, அது அவங்க சொன்னது நம்மள ரிங்கிங் ஆகி நமக்குள்ளேயே போராடிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அது ஒன்னும் அகப்போராட்டம்னு சொல்லலாம். அகப்போராட்டம் தான். அதாங்க, அது விட முடியல. அது நானும் நினைப்பேன், சரி அவங்க சொல்லிட்டு போறாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு விட்டுணும் மனசை தேர்த்திக்கிட்டாலும் திருப்பி அந்த உண்டான நெகட்டிவ் தாட், அதை பத்தி அவங்க அப்படி பண்ணிருப்பாங்களே இப்படி பண்ணிருப்பாங்களோங்கிற அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த அந்த கிளாரிபிகேஷன் பண்ண முடியல. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துரும், செயல்ல நாம சொல்லியிருப்போம், அவங்க செஞ்சிருப்பாங்க, ஒரு விஷயத்த நம்ம மேல போட்டுருவாங்க, நம்ம சரியா தானே செஞ்சிருக்கோம், நான் இருந்தாலும் அவங்க நம்ம மேல ஒரு தவறான பார்வையை வச்சிருக்காங்களே எப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவங்க அந்த பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம அதை புடிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சரி சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு மரத்துல ஏறி சரியான பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏற பழக்கம் இருக்கோ இல்லையா தெரியாது, இருந்தாலும் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சரியான மரத்துல ஏறி பழக்கம் கிடையாது, ஏறுறது ஒரு பயங்கரமான விஷயங்கிற மாதிரி நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்க ஆனா ஏதோ ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு அவசியம், நீங்க மரத்துல ஏறித்தான் ஆகணும், வேற வழியே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த மரம் ரொம்ப ஒன்றும் பெரிய மரமும் இல்லை, ஒரு சுமாரான மரம் தான், அதுல கீழே விழுந்தாலும் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆகாது.
இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஏறுறீங்க, உங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ம் கீழே விழுந்துருவோமோ, ம் நலியிருவோமோ, அல்லது ம் நம்ம பிடிச்சிருக்க கோப்பை முறிஞ்சிருமோ அப்படின்னு ம் சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆம். ஒரு கட்டத்துல என்ன ஆயிருச்சுன்னா, நீங்க பிடிச்சிருந்த கிளை முறிஞ்சு நீங்க கீழே விழுறீங்க. சரிங்க. இப்ப நீங்க மரத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க முதல்ல ஏறிட்டு இருந்தீங்க, ஏறிட்டு ம் இருந்து பயத்தோட ஏறிட்டு இருந்தீங்க. ம் கிளை முறிஞ்சு நீங்க கீழே விழுறீங்க. சரிங்க. விழும்பொழுது உங்களுக்கு என்ன எமோஷன் வரும்? நீங்க ஏறும்போது பயம் வந்தது. பயம் வந்துடும். விழுகும் போது ஐயோ நீங்க விழுந்துட்டோமேங்கிற. ஆக்சுவலாவே விழுறீங்க. ஆ விழும்போது என்ன எமோஷன் வரும்? பயம் வருமா? ஏன்னா நீங்க விழக்கூடாதுன்னு நினைச்சுதான் பயப்படுறீங்க. ஆமா. ஆனா இப்ப உண்மையிலேயே விழுறீங்க. விழும்போது அந்த பயம் வருமா? விழும்போது விழுந்துட்டோமேங்கிற பயம் வரும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. விழும்போது பயம் வருமானிட்டு. விழும்போது பயம் வருதுங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் இங்க விழுந்துட்டோன்னு தெரிய வரும். அதான் விழும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆமா, இதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரியும். தெரிஞ்சாலும் கூட எந்த எமோஷனுமே ப்ராமினண்டா இருக்காது. ஏன்னா ஆமா ஆமா. அந்த நேரத்துல உங்களுக்கு உங்க தாட் வேற செயல் வேறங்கிற ரெண்டு பிரிவே கிடையாது. ரெண்டும் ம் மெர்ஜ். கிட்டத்தட்ட நீங்க கான்சியஸாவே இருந்தாலும் ஒரு ம் அன்கான்சியஸ் நிலைக்கு போயிருவீங்க. ம் ம் தான் இருப்பீங்க. நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். ஆ, இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க. உங்களை அறியாம அதான். தான் எல்லாமே நடக்கும். அங்க அதான் அதான். நீங்க நம்ம சரியா இருக்கிறோமா தப்பா இருக்கோமா, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமாங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஒரு அஜிடேஷனே இருக்காது. ம் ம் பாட்டுக்கு உங்களை அறியாம தான் எல்லாமே நடக்கும். அதான் அதான். ஆனா பிறகு என்னன்னா முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு இப்ப நம்ம இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுங்கிறதெல்லாம் நீங்க கீழே விழுந்தது பிறகுதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க தாட்டெல்லாம் வேலை செய்யும். என்ன அது பண்ணலாம். ம் ம் அதான் அதாங்கய்யா. உண்மையிலே அந்த லிபரேஷன் ஸ்டேட்னு சொல்லி சொன்னாலே ஆ, ஒரு அங்க செயலுக்கும் உங்க சிந்தனைக்கும் இடையில பிரிவே இருக்கக்கூடாது. செயலுக்கும் சிந்தனைக்கும் இடையில பிரிவு இருக்கக்கூடாது. நீங்க சிந்தனை வேற செயல் வேறன்னுட்டு பிரிவு இல்லாம ம் ஒரே தான் அங்க இருக்கும். அப்படி இருந்தா ம் தான் லிபரேஷன் அர்த்தம். அதான் அதான் அதாங்கய்யா. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லிபரேஷன் இப்ப நம்ம லிபரேஷன் நமக்கு இப்ப இருக்கா? நமக்கு எதுலைங்கய்யா? இப்ப நமக்கு இப்ப இந்த வினாடி நமக்கு லிபரேஷன் இருக்கா? இப்ப எந்த தாட்டும் இல்ல. இப்ப ஐயா கிட்ட பேசக்கூடிய அந்த எண்ணங்கள் மட்டும், அந்த இது மட்டும் தான் இருக்குது. இப்ப பேசக்கூடிய எண்ணம் இருக்கு. ஆமா இருந்தாலும் இப்ப என்னன்னு சொன்னா நீங்க ஒரு வாட்ச்ஃபுல்லா இருக்கிறீங்க. என்ன நடக்குது என்ன சொல்றாங்கங்கிறது கேட்கிற ஒரு கவனத்தோட ஆம், இருக்கிறீங்க. ஆமா கண்டிப்பா. ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா அது எல்லாமே கூட ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஸ்டேட் தான். நீங்க ம் உண்மையிலே ஒவ்வொரு கணந்தோறும் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ம் 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 முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த நிகழ்வை நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கணும். ஆ கண்டிப்பாங்கய்யா. அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிடுறதுக்கு முன்னாலே ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருக்கு. ம் ம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கு. ம் ம் அதான் நம்ம என்னன்னு சொன்னா அகம் புறம்னுட்டு நம்ம பிரிக்கிறோம். ஆமா ஆமாங்கய்யா. நீங்க அகத்தை பொறுத்த அளவுல நீங்க எந்த ம் பிரச்சனையா இருந்தாலும் இது ம் அகம் புறமானிட்டு மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டா போதும். ம் ம் இது நம்ம அகம் சார்ந்ததா இருந்ததுன்னு சொன்னா அது எப்படி இருந்தாலும் ஓகே. நீங்க என்ன பண்ணினாலும் நீங்க அதை ம் எதிர்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணினாலும் தப்பா தான் இருக்கும். அதாங்க அதாங்க. ஏன்னா அது அதாங்க அந்த. இன்டெலெக்சுவல் கேம் தான். நீங்க என்ன பண்ணாலும் நீங்க ம் உங்க ப்ராப்ளத்தை எதிர்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் ஒரு இன்டெலெக்சுவல் கேம் தான். ம் ம் அதனால அகமா புறமான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. அது நம்ம அகம்தான். இப்ப இந்த கேள்வி கேட்கறது டீல் பண்றது எல்லாம் அகம்தான். ம் ம் அந்த அகமே என்னன்னு சொன்னா அங்க உள்ள நம்ம என்னது பண்ணணும், அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கு. அதான் அதனால அதாங்க. எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம்னு சில விடுறது கிட்டத்தட்ட ஒரு ம் உதாசீனங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உதாசீன புத்தின்னு சொல்லுவாங்க. ஆ ஆ இந்த மாதிரி ஒரு உதாசீன புத்திக்கு போயிடணும். ம் 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 பொறுத்த அளவுல நீங்க உதாசீன புத்தி எப்போ வரணும்னா அறிவுபூர்வமாகவே நீங்க உதாசீனப்படுத்திடுறீங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் நீங்க தப்பு தான். என்ன பண்ணாலும் அது அந்த ம் ஸ்டேட்டுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னா இந்த ஹேப்பனிங் வேற டூயிங் வேற. ம் ம் இல்ல
ஐயா ஐயாவோட கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அணிதினமும் ஒரு ஒரு கணமுமே வந்து நீங்க சொன்னது புரிதல் தான் நாங்க நடந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் இப்ப நான் ஐயா கிளாஸ் என்னைக்கு அட்டன் பண்ணணும் அன்னையில இருந்து இந்த மனம் அகம்புறத்தை பிரிச்சு மட்டும் தான் அதுல நீங்க சொன்னதுல நான் ஃபாலோ பண்றது இது 2 தான். அகம்புறத்தை மட்டும் பிரிச்சு செய்வேன். செயல் கடைசி வரைக்கும் அதுதான் அகம்புறம்னு மட்டும் பிரிச்சுக்கிட்டா போதும். ஆமா, மத்தது எல்லாமே வச்சுக்கிறதுல பாத்துக்கிடுங்க. அக பிரச்சனை தான் நமக்கு வந்து உண்மையிலேயே பிரச்சனைங்கிறதே நம்ம அகத்துலதான் நம்ம அதை ஃபேஸ் பண்றோம். இந்த அகத்துல உள்ள பிரச்சனையை மட்டும் அகத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னா அங்க நமக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு முடிச்சிடும். இல்ல இப்ப அது 100% எனக்கு பலன் அளிக்கிறீங்க. தெரியாம நீங்க தப்பு பண்ணாலும் கூட பண்ணிடலாம். நீங்க என்ன பண்ணாலும் ஓகே, ஓகே. உங்களுக்கு நீங்களே தவறு பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு நீங்களே சண்டை போட்டாலும் ஓகே. அந்த முடிவுக்கு வந்தோம். இல்ல இப்ப அந்த நல்ல புரிதல் கொடுத்தீங்க. அது நாங்க வந்து எங்களுக்கு தேவையானதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வாழ்க்கையில சந்திக்கும் போது கூட நம்ம அதை வச்சுதான் நம்ம கொஞ்சம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை போயிட்டு இருக்குது. அது எல்லாருமே ஒரு ப்ரெஷரோட இருப்போம். அது இப்ப கொஞ்சம் வந்துருது கரெக்டா தான். இப்ப உங்க என்ன சொல்றது, எவ்வளவு நேரம் முடிச்சிருக்கோமோ அவ்வளவு நேரமும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொல்லி கொடுத்த வழியில தான் நான் பயணிச்சிட்டு இருக்கிறேன். அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மக்களை சந்திக்கிறது எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா இருந்தாலுமே அந்த மனப்போராட்டங்கிறது ஒண்ணு கொஞ்சம் வரும்போது தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த சிந்தனைக்கு உண்டான மனப்போராட்டம் வரும்போது அதையும் கண்டு நம்ம பயப்படக்கூடாதுங்கிறீங்க. அதான் ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எந்த முடிவும் எடுக்கூடாது. பயப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாலும் தப்புதான், பயப்பட முடிவு எடுத்தாலும் தப்புதான், நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் தப்புதான், நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் தப்புதான், உள்ளுக்குள்ள எந்த முடிவு எடுத்தாலும் தப்புதான். உங்களுக்கு வந்து புறத்துக்கு செயல்படுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாம யாரும் இல்லை, எல்லாரும் பண்ணத்தான் செய்யறோம், நம்ம அறியாமலே பண்ணுவோம். அது என்ன பண்ணாலும் தப்புதாங்கிற உணர்வோட பண்ணும். சரி சரி, வேற யாராவது கேட்கணும்? நன்றிங்கய்யா. ஐயா இது ஒரே ஒரு சின்ன டவுட்டு. இது இப்போ நான் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதோட பலன் வந்து இந்த டே டு டே லைஃப்ல தினமுமே எனக்கு இதோட யூஸ் எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய யூஸா இருக்கு. மனசை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனால் மற்றவங்களுக்கு என்னோட வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட என்னால் இதை புரிய வைக்க முடியல. அவங்க கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு இது பெரிய ஒரு இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது தாட்ஸ் வர்றதை அப்படியே விட்டுருங்க, திங்கிங் மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் அவங்களால கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இதை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு வேற ஏதாவது டெக்னிக் ஏதாவது இருக்குதா ஐயா மற்றவங்களுக்கு? நீங்க பேசுறதுக்காவது விடுறாங்கல்ல. ஆமா, அதுவே பெரிய விஷயம் தானே. எங்க வீட்டுல நான் பேசுறதுக்கே விட மாட்டாங்கல்ல. அப்படி சொல்றீங்களா? எங்க கதை அப்படிலாம் இருக்கு. ஓ, அப்படி சொல்றீங்களா? இல்ல நம்ம ஏதோ வித்தியாசமான ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியே எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு அவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடலாம் அப்படின்னு தோணுது. ஆனா புரிய வைக்க முடியல என்னால இது வரைக்கும். அது வந்து அவங்களா கேட்டா தான் நீங்க சொல்லணும் மொழிய, நீங்களா சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப பாருங்க, ஜீவமணியுடைய ஒய்ஃப் வந்து என்லைட்டன் ஆயிட்டாங்க. ஜீவமணியை அவங்களுக்கு எந்த புரிய வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல, அவங்களும் புரியறதுக்கா எந்த முயற்சியும் பண்ணல. ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க கூட வாழ்றதுல ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் ஆயிட்டுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சைலண்டாவே இருங்க, அது வேலை செய்யும், ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்யும். சரிங்க ஐயா. ஆனா எனக்கு என்னோட லைஃப்ல அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது என்ன தவிர இன்னும் ஒருத்தருக்காவது புரிய வச்சிடணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் ஆபீஸ்ல நண்பர்கள்ட்ட முயற்சி பண்ணுங்க. சரி ஐயா. முயற்சி பண்றத நண்பர்கள்ட்ட முயற்சி நட்போட்டங்கள்ல முயற்சி. சரி ஐயா. ஐயா ஐயா, நான் கிருஷ்ணன், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்து பேசுறீங்க? சரி ஐயா, இப்ப நம்ம வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை வந்து ஈஸியா எடுத்துக்கிறோம். சரி, ஏதோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் போல, 15 வருஷத்துக்கு முன்னாடி போலன்னு
இந்த ம் நம்மகிட்ட ஒசுமே சொல்லுவாங்க, அது கூட பரவாயில்ல. அப்புறம் ம் வீட்டுக்கு யாராவது வராங்கல்ல, ம் அவங்ககிட்டயும் இத பத்தி சொல்லுவாங்க. அப்போ சரி நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? என்னடா இதை விட்டுற, நம்மளுக்கு தெரியுது, இதை விட்டுற வேண்டியதுதானே, இதை போட்டு ஏன் இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ம் ஆனா இந்த மாதிரி நீ நீ நிறைய வீட்டுல நடக்கும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லேடிஸ் வந்து ஆம் இந்த மாதிரி ஏதாவது பழைய கதையே திருப்பி திருப்பி சொல்றப்ப நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இல்ல இப்ப நீங்க அதை நீங்க வந்து ஒரு சாமர்த்தியமா தான் டீல் பண்ணணும். ஆஹ் ஆஹ் அது அவங்களுடைய நேச்சர், அவங்க அப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம அப்படிதான் நாம நடந்துக்கிடணும். நம்ம சாமர்த்தியமா நம்ம பிஹேவ் பண்ணணும். அதான் அதான் இப்ப நம்ம தெளிவா தானே இருக்கோம். இது சரி, இந்த ஃபங்க்ஷன் நடக்கல, போகலன்றது சரி, முடிஞ்சு போச்சு, அடுத்தது நம்ம பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம்னு தான் நம்ம நினைக்கிறோம். கரெக்ட். அதாவது இப்ப அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர்றது கஷ்டம் தானே. ஆமா. அது கஷ்டங்கிறத ஒத்துக்கிடுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணும். சரி சரி சரி. இப்ப ஞானம் என்னன்னா, ஞானம் வரைக்கும் அடையணும்னு அவசியம் அவசியம் இல்ல. நம்ம சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்றது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதான் அதாங்க. அதுல வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல. நீங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது நீங்க ஈஸியா எடுத்துக்கங்க. சரி சரி சரி, அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஆமா, டிஸ்டர்ப் ஆகாமலாம் இருக்காது, டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும். அந்த டிஸ்டர்பன்ஸை ஈஸியா எடுத்துக்கணும். சரி சரி சரி. அதான் இப்ப எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க, அதெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமான்றேன். ஹலோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க சொன்னது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ. அதான் நடுவுல டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பேசுறது மீதி எல்லாமே அன்மியூட் பண்ணிக்க சொல்லுங்க சார். நிறைய வீடு ஆன்ல இருக்கு, அதனால கிராசிங் ஆகுது லைன். சரி சரி. இப்ப லாஸ்ட் மெசேஜ் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவங்க வந்து பல பேர் வீட்டுல இருக்கவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமாயா அப்படின்றேன். ஆமா, அதாவது மொத்தத்துல வந்து நீங்க ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை உங்க வீட்டுனால வந்தாலும் சரி, வெளியே உள்ளவங்கனால வந்தாலும் சரி, உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். இப்போ நீங்க வந்து உங்களை அஃபெக்ட் பண்றத வந்து ஈஸியா அதுக்கு அப்படிதான்ட்டு எடுத்துக்கிடுங்க. அது போக நீங்க வந்து அதுக்காக அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நல்ல முறையில பெட்டரா கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி இருந்ததுன்னா பண்ணுங்க. சண்டை போட்டு அடக்க வேண்டாம், சாமர்த்தியமா பண்ணுங்க. அவங்க நல்லா செயல்பட்டா நல்லது தானே. உங்க செயலை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிடுறதுக்கு என்ன பண்ணலாம், உங்க தரப்புல என்ன பண்ணலாம்னு யோசிங்க. யோசித்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை செயல்படுத்தும். வணக்கம் ஐயா. வணக்கம். முனியாண்டி பேசுறேன், மலேசியால இருந்து. அப்படியா, சரியா, சரி. இது அந்த ஜூம்ல வந்து 100 பேருக்கு மேல வர முடியல. ஏன்னா ஒரு சிலர் உள்ளுக்கு வராங்க, வர முடியல. அது லிமிட்டட் 100 பேர் மட்டும்தானோ? ஆமா, லிமிட் வந்து 100 தான், 100 தான் வச்சிருக்கிறாங்க. ஏண்டா ஒரு சிலர் உள்ளுக்கு வராங்க, முடியல, அதான் கேக்குறாங்க. அதனாலதான் லிமிட் இருக்கு. அதனால அப்கிரேட் பண்ணணுங்கய்யா 500க்கு. அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணணுங்க. வணக்கம். வணக்கம். அது எப்படி அப்கிரேட் பண்றது? சோ நம்ம வந்து இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன்ல இருந்து இப்ப 100 பேர் உள்ள லிமிட் இருக்கு. அடுத்து ஒரு ஆப்ஷன் நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு 500ன்னு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். 500 அண்ட் அபோவ் அடுத்த மீட்டிங்ல இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அடுத்த மாட்டிங். ஏன்னா நம்ம என்னைக்கோ வர்றதுனால எல்லாரும் கலந்துக்கிட்டு விருப்பப்படுறாங்க. அதனால அது நியாயமான ஒரு இதுதான். நம்ம அடுத்ததுல நம்ம மாஸ்கரோட பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அடுத்ததுல பண்ணி
ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா உங்களோட இது நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்களோட இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ம் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதாவது ஒரு எதிரி மனப்பான்மையோட இருந்தா நமக்கு வந்து புறத்துல வேலை செய்ய முடியாது. ம் எதிரியாவே இருந்தாலும் நண்பனாவே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ம் அது அது டக்குன்னு எப்படி அது வந்து நம்ம நினைச்சா நம்ம மைண்ட் அதை ஏத்துக்க முடியுது பண்ணலையா ஐயா? அதாவது நம்ம எதிரி மனப்பான்மையில இருக்கக்கூடாதுன்னுட்டு ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. ம் அந்த முடிவை எடுத்துக்கிட்டு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அதை ஃபாலோ. அதாங்க இப்போ அதாவது நண்பனாவே நினைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, இல்ல ஒரு எதிரியா நினைச்சா எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்ண சொல்றீங்க, ஃபீல் பண்ணி பார்க்க சொல்றீங்க. ஆமா, அதாவது நீங்க உங்களுக்கு முடியாம சில நேரம்லாம் முடியாம போயிடலாம். அது உங்களுக்கு எதிரியா கூட கடைசி வரைக்கும் கூட அப்படி இருந்து போயிடலாம். பட் இருந்தாலும் நீங்க முடிஞ்ச அளவுல முயற்சி பண்ணுங்க. அந்த நேரத்துல முடியலைன்னாலும் கொஞ்சம் கழிச்சாவது நீங்க அவர் நண்பரா நினைச்சு நண்பரா மாத்திக்கிடுங்க மனசளவுல. முதல்ல உங்களுக்கு நீங்க எதிரியா கூட செயல்பட்டுறலாம். ஒரு வினாடி செயல்பட்ட பிறகு கூட நீங்க நண்பரா மாறிடுங்க மனசளவுல. ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு தான் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் உங்ககிட்ட இருந்து வரும். இப்ப நீங்க அவங்க எதிரின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா எதிரி ஸ்தானத்துல வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை தான் உங்ககிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். நீங்க அதை என்ன பண்ணுங்க, நீங்க அந்த இதை மாத்திருங்க. நீங்க மனசளவுல நீங்க நண்பர் தானிட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த எதிர்ப்பு மனப்பான்மை வராது. அன்பு கூட வரலனாலும் கூட பரவாயில்ல, எதிர்ப்பு மனப்பான்மை வராது. அது குறைஞ்சிடும். சரி இல்லைங்க, அவங்கள அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்க வந்து நம்மள எதிரியா தானங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு எதிர்ப்பு மனமே பாக்குறாங்க. அவங்களும் செயலும் அந்த மாதிரி செய்யறாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு போட்டோம். ஆனா நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாலே நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் காலப்போக்கில் அவங்களே மாறிடுவாங்க. ஏன்னா உங்க மனநிலையை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க நீங்க வெளியே சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களே சென்ஸ் பண்ணிடுவாங்க நீங்க வேற நிலையில இருக்கிறீங்கிறத அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களே மாறிடுவாங்க. முதல்ல வந்து ஒரு எனிமிக்கலா நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவங்க எனிமிக்கலா கூட செயல்படலாம். ஆனா பிறகு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே மாறிடும். சரி, டைம் எடுக்கலாம். நீங்க ஒரு அவசரப்பட வேண்டியதில்லை. நீங்க நிதானமாவே இருங்க. உங்க தரப்பு வேலையை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அவங்க தரப்பு அவங்க மாறுறது கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். பட் இருந்தாலும் மாறிடும். சரி, கூட நீங்க வந்து என்னைக்கோ பாக்குறா இருந்தா தான் மாறுறது கஷ்டம், உங்களுக்கு தெரியாது. நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய மாற்றத்தை சீக்கிரமே நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே, சரி ஐயா. அது இப்போ நம்ம ஒரு நண்பனா பார்க்கும்போது ஒரு வேலையெல்லாம் சீக்கிரமா எல்லா வேலையும் நல்லா செய்ய முடியும். எதிரியா பார்க்கும்போது நமக்கு வேலையே ஓடாது, சாதாரண வேலையை கூட செய்ய ரொம்ப நேரம் ஆகும் அப்படி சொன்னீங்கல்ல நீங்க. ஆமா, அது என்னால ஃபீல் பண்ண முடியலங்கய்யா அந்த அளவுக்கு. அதாவது வேலை வந்து நான் இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் முடிஞ்சது செய்யறேன், இல்லைன்னா நான் ஃப்ரீயா இருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கேன். முடிஞ்சதை இப்ப உங்களுக்கு நீங்க நெருக்கடியா இருக்க அவங்க எதிரியா நினைச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மேலதிகாரி வந்து எதிரியாவே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரை பத்தி அவரு நம்மள என்ன பண்ணிடுவாரோங்கிற எண்ணத்துல உங்க வேலை ஓடாதுல்ல. இது அந்த மாதிரி இருக்காது பாத்தீங்களா. அவரு நமக்கு வேண்டியவர் தான். நமக்கு அவரு வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாரு, நாம அவருக்கு நல்லதுதான் பண்ணணும்னுட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க தரப்பை பொறுத்தளவுல அவரு உங்களுடைய எதிரி ரோல்ல இருந்து மாறிடுறாரு. அப்போ உங்க செயல் வந்து அன்டிஸ்டர்ப்டா இருக்கும். அப்ப நீங்க செய்யற செயலை கொஞ்சம் ஊக்கமா செய்ய முடியும். அந்த அந்த இடத்த கரெக்டா புரிஞ்சுக்க முடியலையா. அதாவது இப்படி நினைச்சா நம்மளால நல்லா செய்ய முடியும், இப்படி நினைச்சா நம்மளால செய்ய முடியலன்றது அந்த அளவுக்கு கரெக்டா நம்மள அந்த இடத்துல மைண்டோட இது புரிய நீங்க நீங்க முடிவு எடுத்துக்கிட்டது தானே. அவர் நமக்கு வேண்டியவர் தானே முடிவு எடுத்துக்க வேண்டியதானே. ஓகே. இப்போ உதாரணமா ஒருத்தர் உங்க ஒரு மேனேஜர் தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்களேன்.
அவரும் சரிங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட ரஃப் அண்ட் டஃபா நடக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா சரிங்க அவங்க வந்து உங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அண்ணனிட்டு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம் ம் அண்ணனு தெரிய வந்த உடனே என்ன ஆகும்? அப்போ அவருக்கும் நீங்க அவருடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க அவருடைய பிரதருக்கு நீங்க ஃப்ரெண்டுன்னுட்டு தெரிய வருது. அப்போ அந்த ம் ம் ரிலேஷன்ஷிப்பே மாறிடும் இல்லையா? ஆமா ம் அது வரைக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் வேற, ஒருத்தருக்கு ஒருத்தர் ம் உறவுன்னுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு நிலைமை வேற தானே மாறிடும் இல்லையா? ம் 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 அந்த ஓகே மாதிரி நீங்க ஒரு மனசளவுல இப்படி எடுத்துக்கிடுங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு உங்களுக்கு ரிலேட்டிவ்னு சொல்லியோ அல்லது ம் ஏதாவது வகையில உங்களுக்கு உதவி பண்றவர் உங்களுக்கு வேண்டியவர்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்க. நீங்க ம் ம் மனசளவுல எடுத்துக்கிட்டதானே உண்மையா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க மனசளவுல நீங்களா ஒரு ம் கற்பிதத்துக்கு வந்துருங்க. சரிங்க சரிங்க செஞ்சு பார்க்குறேன் ஐயா. உங்களை பொறுத்தளவு நீங்க என்ன கற்பிதம் பண்றீங்களோ அதை நீங்க உங்களை பொறுத்தளவு உண்மைன்னு நம்பணும். நீங்க ம் நம்புனீங்கன்னா ம் அது வேலை செய்யும். ம் ம் அதனால நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அது அப்படித்தான், அவரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாரு. ஆனா ம் நாம வந்து அவருக்கு நல்லதுதான் பண்ணணும்னுட்டு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா ம் அவரை ம் பத்திய உங்களுக்கு ஒரு இது வராது. ஓகே சரிங்க நீங்க சரிங்க இது முயற்சி பண்ணி பார்க்குறேன். பண்ணீங்களா இல்ல முகாம் வீடியோ தான் பாத்தீங்களா? முகாம் இது வரைக்கும் அட்டன் பண்ணது இல்லையா? ஆனா வீடியோஸ்லாம் நான் ரெகுலரா பார்த்துருக்கேன், நேர்லயும் பார்த்துருக்கேன். முகாம் அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு லைவ்லியா உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும், கேட்ட மாதிரி இருக்கும். சரிங்க நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா, இந்தியாவில தானே இருக்கிறீங்க? சென்னையில தான் இருக்கேன், சென்னையில தான் சென்னையில இருக்கேன், தானே நேர்ல கூட இருக்கிறீங்க? பார்த்துருக்கேன். சென்னையிலன்னா நீங்க சேலத்துக்கு வரலாமா? ஒவ்வொரு மாசமும் முகாம் இருக்கு. நீங்க ஒரு சரிங்க முகாம் நேர்ல வர்றது மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு லைவ்லியா இருக்கும். ஓகேங்க ஓகே ரெண்டாவது உங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ம் ஒருத்தர் ம் கலந்துரையாடல் பண்ணிக்கலாம். ம் ம் உங்களுக்கு ம். புரியாது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப என்கிட்ட நீங்க கேட்கறத விட நண்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் உரிமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சரிங்க அதனால நீங்க ஒரு முகாம் வர்றதுக்கு பாருங்க. ஓகேங்க கண்டிப்பாங்க நன்றிங்க. ஓகே. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. எப்பவும் உங்ககிட்ட கேட்குற கேள்விதான் திரும்பவும் கேட்க போறேங்க ஐயா. சரி, ஆம், அதே பதிலே நானும் சொல்லிடுறேன். ஒரு மணிவாக்கம்னா சென்னை வண்டலூர் பக்கத்துலங்க ஐயா. ம் அந்த கதவு வந்து இங்க வைக்கல, அங்க வைக்கணும்னு அந்த பில்டர் வந்து வாஸ்துப்படி அங்கதான் வைக்கணுங்கிறாரு. ம் எங்க வீட்டுக்காரம்மா வந்து இல்ல இங்கதான் வைக்கணும்ன்றாங்க. சரி ம் அவரு கட்டி முடிச்சிட்டாருமா, இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, நடுராத்திரி ஒரு 2:30 மணி இருக்குங்க. பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு நான் ஊருக்கு ம் போறேன், எங்கேயோ போறேன். ம் ஆஹ் அப்படின்னு சின்ன குழந்தை வேற இருக்கு, 4 வயசு குழந்தை. ஆஹ் எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேங்க அந்த மாதிரி பண்ணும்போது. ரொம்ப சின்ன வயசுல எங்க அம்மா அந்த மாதிரி பண்ணுவாங்க, அப்பா கூட சண்டை ம் வரும்போது. இவ்வளவு அதே மாதிரி பண்ணுவோன்னே இந்த சின்ன வயசு பயம் எனக்குள்ள மறுபடியும் வந்துச்சு. அப்படியே அடங்கி போய் முடங்கிட்டேன். ஒரு 2 ம் வாரத்துக்கு என்னால பேசக்கூட முடியல. அந்த ஷாக்கு என்னன்னு தெரியல. அந்த ஆழ் மனசுல இருந்து வந்த ஒரு விஷயம். நேத்திக்கு கரூர் போறேன் அப்படின்னு திடீர்னு 8 மணிக்கு ரிசர்வேஷன் கூட பண்ணல. நான் சொல்ல சொல்ல கேட்காம பெட்டி எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு யாரோ பார்க்க போயிட்டா. எனக்கு ம் இந்த மாதிரி பண்ணும்போது பயம் வருது. இப்படி போறாளே, என்ன இது நைட் டைமு, பெண்கள் வேற, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, நீ எப்ப பார்த்து என்னை திட்டிகிட்டே இருக்க, உனக்கு திட்டுறது தான் வேலையா போச்சு அப்படின்னு திரும்பி என் மேலே எரிஞ்சு விடுறது. நீங்க ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு அப்படின்ற மாதிரி நான் கருத ஆரம்பிச்சேன். பட் ம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. அந்த பயம் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா கோவமா மாறுது. நேத்து பண்ண வேலைக்கு இன்னைக்கு காலையில ஜுரமே வந்துருச்சு எனக்கு. நான் நான் இது இந்த மற்ற விஷயத்துல நம்ம புரிதல் என்னால முடியுதையா, இது என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு டைம் பார்த்தா நான் புரிதலுக்குள்ள வந்துட்டேன், நான் ஃப்ரீ ஆயிட்டேன். உங்க கூட இருக்கும்போதெல்லாம் அப்படி தோணும். நீங்க கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்ட பிறகு இந்த மாதிரி நடக்கும்போது நான் மறுபடியும் அந்த பழைய இதுக்குள்ளேயே போயிடுறேங்க. அதாவது நான் புரிஞ்சதுக்குன்னுட்டு ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாதுல்ல. நீ இப்படித்தான் இருந்தா தான் புரிஞ்சது, இப்படி இல்லைன்னா புரியுது இல்லைன்னுட்டே ஸ்டாண்டர்டே கிடையாது. உன் அகம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால நீங்க அதை எதிர்த்து போராடுறீங்களா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. நீங்க புரிஞ்சுக்கிட்டா போராட மாட்டீங்க. இப்போ உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வாஸ்து தான்.
வாஸ்து கிடையாது, கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு நம்ம வாஸ்து நம்ம சரியில்லாதனாலதான் அவங்க வீட்டம்மா எல்லாம் ஓடிட்டாங்க. அதனால நீங்க வாஸ்துவ முதல்ல சரி ரெண்டு பண்ணுங்க. பேரும் கருத்து வேறுபாடு இருந்தா வீட்டம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செய்யுங்க, இல்லைங்க. வாஸ்து சரியாயிரும். அப்படிதான் செய்ய வேண்டியதா இருக்குது இல்லைங்க. நடுராத்திரி போறேன்னா செஞ்சிருங்க. நான் என்ன ஏன்னா பண்றது? சரி சரின்னா ஒத்துக்க முடியும். 2:30 மணிக்கு வெட்டியை தூக்கிட்டு போனா. ஆனா அது வந்து ஒரு கட்டாயத்தினால ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. இது இப்படி பண்றாளேன்ற ஒரு இல்ல, உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எதுக்கு வாஸ்து பார்க்கணும்? அவங்க பார்த்துட்டு போறாங்க, என்னது பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு வசதியை பார்த்துட்டு போறாங்க. நீங்க நியூட்ரலுக்கு போயிருங்க, அவ்வளவுதானே. அவங்கள்ட்ட அவங்களே செயல்பட விட்டுருங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வேண்டாம், எப்படினாலும் ஓகேன்ட்டு போயிருங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்துல பயம். இப்போ நேத்து திடீர்னு கரூர் திடீர்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டா. இப்போ ரிசர்வேஷன் கூட பண்ணாம அந்த மாதிரி இப்படி பண்றாளேன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயமும் ஆதங்கம் கோவம் மூணுமே சேர்ந்து வருதுங்கய்யா. அதையும் அப்படியே விட்டுறலான்னாலும் இல்ல, விடலன்னா இப்ப இது செயலோட சம்பந்தப்பட்டதுல அவங்க ஒழுங்கா செயல் இருக்கணும், ஒழுங்கா பிஹேவ் பண்ணணுங்கிறதுல நமக்கு ஒரு அக்கறை இருக்கு இல்லையா? அதனால நம்ம அவங்கள கொஞ்சம் நல்ல முறையில இது பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டியை காட்டுறது தானே சரியா இருக்கும். அதனால அவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிக்கிடுங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா ஏதாவது ஒரு மீடியேட்டர் யாராவது அவங்க ரிலேட்டிவ்லயே யாராவது, உங்க ரிலேட்டிவ்லயே யாராவது நீ யார் சொல்றதை கேட்பாங்களோ அவங்கள வச்சு பேசிக்கணும். சரிங்க. அது கேட்கும் தெரியல. இந்த அந்நியன் சந்திரமுகி மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறவங்க கூட எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலையா. சாஃப்டான சுபாவம் என்னோடது நார்மலாவே. இல்ல, சிலதுகள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல. நீங்க இல்ல, நீங்க அதை ரொம்ப ஒன்றும் பெருசா எடுத்து நீங்க அஃபெக்ட் ஆகாதபடி பார்த்துடுங்க. அவங்க அப்படித்தானேட்டு சொல்லி அவங்க இயல்பு அப்படித்தான் இட்டு முத்திரை குத்திருங்க. இட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. கோபம் நான் என்னையே அறியாம வரும்போது அது கூட நான் போராடும் போது எனக்கு உடம்புல சூடேறிடுதுங்கய்யா. அது நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அது அதோட செயல்பாட்டிலேயே விட்டுறணும் கோவத்தை அப்படின்னு சொல்றீங்க. உங்களை அறியாம வர்ற நிலைதானே சரியான நிலை. அறிஞ்ச நிலையா சரியான நிலை? அறிஞ்ச நிலையெல்லாம் நீங்களா செய்யறது இல்ல, உங்களை அறியாம நடக்கிறதும் சரியான நிலை. அதான் அது அறியாத நிலையில கோவம் வரும்போது நம்மளே அறியாம தலைவலி ஃபீவர்லாம் வந்துருதுங்கய்யா. அதாவது அதுக்கு பிறகு நீங்க அந்த கோபம்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்படி நீங்களா இது பண்ணும்போது தான் போராட்டம் வருது. உங்களை அறியாம நடக்கும்போது எல்லாமே உங்களை அறியாம நடக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. உண்மைதாங்கய்யா. ஆமா, ஏன்னா இது நீங்களா போராடாது. அதனால உங்களுக்கு அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிடுங்க. அகமா அது உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, அது எப்படி வேணாலும் ஓகே சொல்லி நீங்க அந்த உதாசீன நிலைக்கு போயிருங்க. சரிங்க. ஓகே. அவங்க நம்மள உதாசீனப்படுத்துறாங்கன்னு நினைச்சு கோவப்படுறதை விட்டுட்டு நம்மளே உதாசீனம் பண்ணிருக்கலான்றீங்க. அதான் உங்க மனோ இயக்கங்கள் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திடும். உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டோம், இயற்கையா இருக்கட்டும், நேச்சுரலா நடக்கும். நீங்கள் பிளான் பண்ணாது. கோபம் வர்றது கூட கரெக்ட். நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறதான் தப்பு வழிய, கோபம் வர்றதுதான் கரெக்ட். அது என்ன வேணாலும் போட்டோம், கோபம் வரட்டும், பயம் வரட்டும், ஆங்ஸைட்டி வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும். அங்க அகத்தை பொறுத்த அளவுல நேச்சுரலா இருக்கும். அங்க நீங்க உங்க பார்ட்டே இருக்கக்கூடாது. உங்க பார்ட் இருக்கிறது தான் நீங்க அதை நீங்க கேர் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க பார்ட் இல்லைன்னா உதாசீனம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்க, நன்றி. ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. என்னோட பேர் மோகன். ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, இந்த அகம் புறம் இந்த புரிதல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலே வாழ்க்கையில ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க ஐயா. என்னோடதுல முன்ன நிறைய வேலைகள் பண்ண முடியாம அகத்திலேயே போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்ப புறத்துல ஓகே வாட் நெக்ஸ்ட்ங்கிறத யோசிக்கிறதுனால நிறைய வேலைகள் பண்ற மாதிரி இருக்கு. இன்டைரக்டா நம்ம அகத்துல எது புறத்துக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கு, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ இப்ப எனக்கு இனிஷியல் ஃபீலிங் இருக்கு, இனிஷியல் ஸ்டார்டிங்ல அகம்தான் பெருசு, அக உலகம் தான் உண்மையானது, புற உலகம்ங்கிறது ஒரு மாயங்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களோட கருத்துக்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் புறத்துல நம்ம புறத்துலதான் நம்மளுக்கு வேலை பண்ண முடியும், என்ன பண்ணலாங்கிறத பண்ணிட்டு இருக்கிறோம். சோ பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல இப்ப ஒரு சமீபத்துல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்த போது எனக்கு அந்த நைட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிருச்சு. ஒரு மாதிரி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையே ரொம்ப டெம்பரரினஸ் மாதிரி போயிருச்சு. எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. அவ்வளவுதானாடா அப்படிங்கிற போது எனக்கு அப்ப இந்த புறமே ஒரு தற்காலிகமானதா இருக்குது. இந்த புறத்துக்கா இப்ப நம்ம அகத்தை புறக்கணிச்சுட்டு புறத்துல வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இந்த ம் புறத்துல நமக்கு தாங்க முடியாத ஒரு நிலைமை, நம்மளே வந்து டெம்பரரினஸ்ங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு நைட் எனக்கு ரொம்பவே ஆட்கொண்டுருச்சு. ஒரு மாதிரி மரண ம் பயமோ இல்ல எப்படின்னு சொல்லாமோ தெரியல. பட் ஆனா அந்த எண்ணம் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் புறமே ஒரு டெம்பரரியா இருக்குது, நம்ம இந்த புறத்துக்காக நம்ம இப்படி ஓடிட்டு இருக்கிறோம். இது இது எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் ஓடுமா, இல்ல இதை நம்ம வந்து இந்த நம்மளால மூலத்தை புரிஞ்சுக்கவும் முடியாது. பட் ஆனா இது ஒரு இயந்திர கதியா நம்ம புறத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோமே, இது நம்ம கருத்தளவுல இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம், இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், இது இப்படித்தானா, இல்ல ஒரு மாதிரி அந்த ஒரு சலனம் ஏற்பட்டுச்சுங்க. அதை பத்தி உங்கள்ட்ட. ஆமா, இப்போ நமக்கு வந்து ஒரு எயில்மெண்ட் மாதிரி இப்படி ஒன்று வரும்பொழுது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியோ இல்லை இது மாதிரியோ வந்ததுன்னு சொன்னா நமக்கு ம் ஆட்டோமேட்டிக்கா பயமும் சேர்ந்து தானே வரும். அது இயற்கை தானே அது. இப்ப அதனாலதான் கரெக்ட். நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த புறத்தை கொஞ்சம் டீல் பண்ணும் பொழுது அந்த ரிஃப்ளெக்ஷனும் கொஞ்சம் கவனம் போடும். இப்போ உதாரணமா நமக்கு வந்து எயில்மெண்ட்ஸ் வர்றது எல்லாமே நமக்கு உதவிக்கு தான் வருதுன்னு நினைச்சுக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு உபாதை வந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க பயப்படணும். ம் உங்களை ஹீல் பண்றதுக்காக ஏதோ வருது. பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த யோக சிகிச்சைன்னுட்டு ஒரு புக்கு போட்டிருப்போம். இந்த யோக சிகிச்சை புக்கை நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த இது சம்பந்தமான ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. அதுல என்னன்னு இது- சொன்னா ம் நமக்கு நோய்கள் வந்து நமக்கு வெளியே தெரியாது. ம் அந்த நோயை பற்றி நம்ம நிறைய உபாதைகள் இருக்கிற மாதிரி சொல்றோம். அந்த உபாதைகள் எல்லாமே நமக்கு வெளியே தெரியாத நோயை குணப்படுத்தக்கூடிய வெளியே தெரியக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் அது. ம் உபாதைன்னு நினைக்கிறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் தான் அது. உண்மையில ஏதோ ட்ரீட்மெண்ட் நடவடிக்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட்டை கண்டு நோயின்னு பயப்படுறோம். அதனால ஓகே. உங்களுக்கு வலி வந்ததுன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு பயப்படுறோம். உண்மையிலே ம் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள இருக்கு, அதை சரி பண்றதுக்காக அந்த வலி வருதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிடும். நீங்க இது ஹார்ட் அட்டாக்கோ நினைச்சானா ஹார்ட் அட்டாக் வரும். புரியுதுங்க, புரியுது எனக்கு. அந்த அதனால கருத்தளவுல எல்லாமே கருத்தளவுல எல்லாமே புரியுது. ம் இல்ல இப்ப இதை நீங்க செயல்படுத்தி பார்க்கணும். இந்த இதெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு எயில்மெண்ட் வர்றது தானே உங்களுக்கு ஒரு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ இந்த அந்த பயம் எயில்மெண்ட் வந்து. நீங்க ம் நெகட்டிவா எடுக்கிறதுக்கு போல பாசிட்டிவா எடுக்கிறதுக்கு பழகும். ஓகே ஓகே. இதை நீங்க பழகுனீங்கன்னு சொன்னா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வராது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு கியூர் கொடுக்குது. அது ஒரு அது அது நீங்க சொல்றது கரெக்ட். பட் அல்டிமேட்டா பார்க்கும்போது இந்த புற உலகங்கிறது கூட ஒரு தற்காலிகமானதுங்கிறது அந்த ஒரு எண்ணம் வரும்போது அதை ஏத்துக்க முடியல. அவ இப்படித்தான் இருக்குது, ஒரு நாள் நம்மளும் அவ்வளவுதான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப இதா இருக்குதுங்கய்யா. ஏன்னா நம்ம புற உலகத்தை நோக்கியே தானே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல இருந்தாலும் புற உலகத்துல நம்ம வேலை செய்யத்தானே செய்யணும். அங்க வந்து எல்லாமே ஒன்றும் பண்ண தேவையில்ல, என்னைக்கோ நம்ம இறக்க போறோம்னு சொல்லி நம்ம இப்பவுமே இறக்குறதுக்கு ரெடியெல்லாம் ஆக வேண்டாம். அது எப்ப ம் எந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணுமோ அதான் பண்ணணும். அதனால புற உலகத்தை பொறுத்த அளவுல நாம முடிஞ்ச அளவுல நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ என்ன பிளான் பண்ணணுமோ எல்லாமே ஒழுங்கா பண்ணணும். பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஓகே ஓகே. அப்ப நமக்குன்னு ஒரு நோக்கம்லாம் கிடையாது, புற உலகத்துல வாழ்றது மட்டும் தான் நம்மளோட வேலையே, நம்மளுக்கு வந்து வேற எந்த ஒரு. புற உலகத்துல நம்ம வாழ்றது நல்லா நீங்க வந்து முடிஞ்சு போயிருந்தெல்லாம் நினைக்க வேண்டாம். புற உலகம் கண்டினியூ ஆகத்தான் செய்யும். இன்னும் டைம் இருக்கு சொல்லி நீங்க எடுத்துக்கிடுங்க. அது முடிகிற காலம் அது அந்த நேரத்துல பாத்துக்கலாம். ம் ஓகே. சரி. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆ ஒரு ஒரு வீடியோல ரிசப்டிவ் மோட், ஃபோக்கஸிங் மோட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ம் ரிசப்டிவ் மோட்ல நம்ம இருந்துட்டே ஒரு சில அன்றாட வேலைகளை கூட செய்யலாம், ம் ஃபோக்கஸிங் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. ம் அது மாதிரி நம்ம ரிசப்டிவ் மோட்ல இருந்துட்டே நம்ம திங்கிங். ரிசப்டிவ்னாலே நீங்க உங்க ரியாக்ஷனை தான் நீங்க ரிசப்டிவ் மோடுக்கு போகணும். நீங்க செயல்கள் எல்லாம் ஆக்டிவ் மோடுக்கு போனா தான் செயல்பட முடியும். உங்களுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன்ஸ், மன அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க ரிசப்டிவ் மோடுக்கு போயிருங்க. அதை அப்படியே ஏற்றுக்கிடுங்க. உங்க கவனம் செயல்ல தான் இருக்கணும். மன அனுபவங்களை வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. மன அனுபவங்களை பொறுத்தளவு ரிசப்டிவ் மோடுக்கு போயிருங்க. செயல்களை பொறுத்தளவு ஆக்டிவ் மோடுக்கு போயிருங்க. சரிங்க. சரி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் சுதாகர் பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. சரி. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. நல்லா.
வணக்கம் ஐயா. எங்க மனசை வந்து செம்மைப்படுத்துற நீங்க 100 ஆண்டு காலம் நல்லபடியா வாழணும் ஐயா. என்னுடைய எங்களுக்கு சரி, வாழ்ந்துருவோம் எங்களுக்கு வாழ்ந்துருவோம். ஐயா ஐயா, எங்களுக்கு இப்போ எனக்கு வந்து இந்த உங்க கருத்துக்கள்லாம் புரிஞ்சு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில மாறி நல்லபடியா இருக்கிறோம். இப்ப சரி நீங்க ஜூம் மீட்டிங்ல வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நேர்ல வந்து கலந்துக்க முடியல, உங்களை நேர்ல சரி சரி பார்க்கலாம், உங்ககிட்ட பேசுறது ஒரு சந்தோஷம். ஐயா, ம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனசை பத்திய கேள்விதான் இதுவும். ஏன்னா மனதுலதான் எல்லா விதமான புரிதலும் தேவைப்படுது. இப்போ ம் நீங்க மனதுல வந்து அறிவு பகுதி உணர்வு பகுதின்னு சொல்லி நாம சொல்றோம் ஐயா. இப்போ ம் இந்த அறிவு பகுதி உணர்வு பகுதி இணைஞ்சுதான் ஒரு மனம் வந்து வேலை நடக்குது. அதுல வந்து இங்க அழகா 4 விதமா பிரிச்சிருக்கிறோம். ம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லி. இப்போ ம் இந்த சிந்தனை பகுதியில் இருக்கிற எண்ணங்கள், இந்த ம் தாட்டும் திங்கிங்கும் இல்லாம இந்த ம் உணர்வு பகுதிக்கு வந்து ஒரு அப்படி அப்படி எடுத்துக்கும் போது, ஏன்னா இதுக்கு எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ம் வர எமோஷனல் ஃபீலிங் எல்லாத்துக்கும் நான் ஒரு வேல்யூவேஷன் கொடுக்குறேன். ஒரு சிந்தனை பகுதியிலிருந்து இதுக்கு ஒரு என்னோட உணர்வுகளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். எனக்கு இப்ப வந்து ம் இது நடந்துட்டு இருக்கு, இந்த சிந்தனை பகுதி என்னோட மெமரியில இருந்து இந்த விதமான ம் உணர்வுகளுக்கு இந்த விதமான மதிப்பீடு அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த ம் மதிப்பீடு அளிக்காம இருந்தா அந்த உணர்வு வந்து வெறும் ஒரு சாதாரண உணர்வா தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு மதிப்பீடும் கொடுக்கலனா, அப்படி எந்த ம் ஒரு மதிப்பீடும் கொடுக்காம, அந்த உணர்வு பகுதிக்கு எந்த மதிப்பீடும் கொடுக்காம சிந்தனையும் சிந்திப்பையும் அதன் போக்குல இயங்க விடுறதுன்றது சாத்தியமாயா? இல்ல அதாவது நம்ம ஏதாவது வகையில மதிப்பீடு கொடுக்கத்தான் செய்வோம். நம்ம மதிப்பீடு கொடுத்துதான் ஆவோம். மதிப்பீடு கொடுக்கும் பொழுது நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிடணும். இதுல நம்ம ஒரு சூத்திரம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அகமா புறமான்னு பிரிச்சுக்கிடுங்க. அகமா இருந்துன்னு சொன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு எந்த மதிப்பு கொடுத்தீங்களோ, என்ன ஆர்குமெண்ட் பண்ணீங்களோ, என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணீங்களோ பண்ணி கடைசியில் அங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிடுங்க. அதை இயற்கைக்கு விட்டுருங்க. அகமா இருந்ததுன்னா இயற்கைக்கு விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ஆராய்ச்சிகள்லாம் பண்றது, ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய இதுல கேட்கிறோம். வெளியே ஆராய்ச்சி பண்ற மாதிரி உள்ளேயும் நம்ம ஆராய்ச்சி நம்மள அறியாமலே போயிடுவோம். அது தப்பு கிடையாது. பண்ற வரைக்கும் பண்ணிட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அகமா இருந்ததுன்னா அதை அங்க ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில உங்க முடிவு, உங்க ஆராய்ச்சியினுடைய முடிவுல அகத்துல வேலை இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க வந்துடும். வந்துட்டா போதும். சரிங்க ஐயா, சரிங்க. அகத்துல சரி. முடிவு இல்லைன்னு சொல்லி வேலைக்கு முடிச்சுக்கிறாங்க, சரிதான். ம் இப்போ இப்போ நீங்க இந்த தான் என்ற ஒரு தன்முனைப்பான உணர்வுக்கு வரும்போது, இப்போ ம் நான் எனக்கு எந்த வேலையும் அகத்துல இல்லைன்னு நான் முடிவு பண்ணிடுறேன். முடிவு பண்ணிட்டு உங்க கருத்தை நான் ஒரு அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறேன். இதான் கரெக்ட், இதுக்கு மேல இது பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிற அப்புறம் உணர்வு பகுதியில ஏதோ ஒரு எமோஷன் டெய்லி லைஃப்ல வந்துகிட்டு இருக்கு. வரும்போது ம் அந்த உணர்வு பகுதிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு என் அறிவு சொன்னாதான் நான் அந்த உணர்வு பகுதியை வந்து ஒரு லிபரேட்டா விட முடியும். அப்படிங்கும் போது அந்த உணர்வு பகுதி முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, இல்ல அந்த உணர்வு பகுதி வந்தா வந்துட்டு போகட்டும் அப்படின்னு அறிவுதானே என் முடிவு எடுக்கணுங்க, தேவையில்லை அப்படின்ற இல்ல மாதிரி. இல்ல, அந்த உணர்வு பகுதியுமே கூட முதல்ல உணர்வு பகுதி மட்டும்தான் வருது. அந்த நேரத்துல அறிவே கிடையாது. பிறகு அதுக்கப்புறம் தான் லேட்டரா வந்து என்டர் ஆகுது. உணர்வு ஒண்ணு வந்துட்டுதான்னு சொல்லி என்டர் ஆகும் பொழுது லேட்டர் பார்ட் அது. அந்த லேட்டர் பார்ட்டுக்கே வந்து வேலை கிடையாது. அது லேட்டர் பார்ட்டு எப்பவுமே குழப்பத்தை தான் பண்ணும். அதனாலதான் நீங்க அங்க என்ன இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி உதாசீனங்கும் போது எதுக்குமே கேர் கொடுக்காம இருக்கிறது தானே. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுட்டு அந்த முடிவுக்கு வந்துருங்க. கடைசியில நீங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுங்க, பண்ணிட்டு கடைசியில அந்த உதாசீனம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அகமா உதாசீனம் தான்ங்கிற மாதிரி முடிவு எப்படி வேணாலும் இருந்து. சரிங்க, சரிங்க. அதே மாதிரி இந்த தான் நான் என்ற உணர்வு வரும்போது உதாசீனப்படுத்தணும். நம்ம நாமே உதாசீனப்படுத்துற மாதிரி தான் அது. இல்ல அதுவுமே கூட ஒரு ஏதோ ஒரு முயற்சி தானே அது. அந்த அது கூட ஏதோ ஒரு ஒழுங்குபடுத்துற வேலையை பண்ணிடுறீங்களா, அதுலயும் கூட நீங்க கேர் எடுக்கிற மாதிரி ஆயிருக்கு பாத்தீங்களா. நீங்க நான்கிறத உதாசீனப்படுத்துறது கூட ஒரு வேலையா மாறிடும். கரெக்ட், அதனால அப்படிதாங்க ஆகுது. வேலையை எடுத்தாலுமே அது உங்களை நீங்களே ட்ராப் பண்ற மாதிரி தான் ஆயிடும். நம்மை உதாசீனப்படுத்த வேலை கூட அது ஒரு வேலையா தேவையில்லை அது அப்படின்ற அது கூட மாதிரி. வேலையா இருந்ததுன்னா அதுவுமே கூட ஒரு பிரச்சனை தான். நீங்க உங்க சரி, அந்த அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி நிலைமையில பண்றதுக்காக நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக எல்லா ஆங்கிள்லயும் சொல்றோம் ஒழிய அதுக்காக நீங்க அதை வந்து ஒரு ஒரு ச- ஒரு 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 செயல்முறையா எடுத்து செயல்படுத்தணும்னே அவசியம் இல்லை. உதாசீனம் தான் அங்க வரணும். சரிங்க ஐயா. உதாசீனப்படுத்துறோன்ற புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆமா உதாசீனப்படுத்த வேண்டிய தேவையும் அங்க இல்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும், அப்படிதானே ஐயா? ஆமா, அந்த உதாசீனப்படுத்துறது கூட ஒரு வேலையை எடுத்துடக்கூடாது. சரிங்க ஐயா, அதனால சரிங்க. உதாசீனம் தான் அங்க கரெக்ட் நீட்டு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். உதாசீனப்படுத்துற வேலையை கூட கையில எடுத்துடக்கூடாது. சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களை சந்திச்சதுல. ஐயா, வேற அன்பர்கள் உள்ள வருவாங்க, அதனால அந்த கேள்வி நான் கேட்டுட்டேன். நான் வெளியேற்றா வேற ஒருத்தர் உள்ள வருவாங்க. சரி. நன்றி, நன்றி ஐயா.
ஹலோ. ஆ சொல்லுங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது. ஐயா ஒரு சின்ன கேள்விங்க. இப்ப நீங்க மனதை பத்தி புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை மனசை பத்தி மனசை பத்தி மனசை பத்தி அகத்தை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆமா இப்போ ஆமா என்னோட லைஃப் இப்போ என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க நல்லா இருக்கோம். ஃபேமிலி ம் எல்லாம் கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் வேலை ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நல்லா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இதே வீட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ம் ஒரு கண்டினியூஸா ஒரு 4-5 days வீட்டில் இருக்கணும். அப்படியே அந்த எங்களை அறியாம அந்த மூட் சேஞ்ச் ஆகுறது இப்போ எங்களுக்கு அந்த அவேர்னஸ் எங்களுக்கே தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுது. அப்போ ஃபேமிலி கொஞ்சம் டெத்து, அப்போ நிறைய கண்டினியூஸ் கொஞ்சம் டெத்தெல்லாம் ஆச்சு. அப்போ நிறைய பேர் எங்க கிட்ட சொன்னாங்க இல்ல நீங்க "ஏய் ரொம்ப வந்து அவசரப்படாம அப்படியே நிறுத்தி சொல்லுங்க. நீங்க வேகமா சொன்னோம்னா சிலதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண மாதிரி போயிருது. நீங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க, அப்பதான் புரியும். ஆ ஓகேங்கய்யா. இல்ல நாங்க நல்லா இருக்கோம். இப்போ வெளியில எல்லாம் போனா இல்லைன்னா ஏதோ கோவிலுக்கோ இல்லை நேச்சர் சம்மந்தமான இயற்கை சம்மந்தமான இடத்துக்கோ அந்த மாதிரி எல்லாம் ம் போகும்போது நாங்க கொஞ்சம் வெளியில இருக்கும்போது நல்லா இருக்கோம். இதே ம் வீட்டில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் கண்டினியூஸா வீட்டில் இருந்தோம்னா வீட்டுல ஃபேமிலி கூட இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது வீட்டில் என்னது? இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க எல்லாரோட அந்த ஒரு அந்த ஒரு டெம்ப் எல்லாமே மாறிடுது. ம் அதுவும் முக்கியமா நான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டவுன் ஆயிடுறேன். திடீர்னு அந்த ம் ஒரு மைண்டே ஒர்க் ஆகாது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஒரு ம் ஒரு யார் என்ன சொன்னாலும் ரொம்ப மெக்கானிக்கலா ஓடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒரு இதே இருக்காது, ஒரு கிளாரிட்டியே இருக்காது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வேர்ஸ்டா இருந்தது. இப்பதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு கிளாரிட்டிக்கு வருது ஆக்சுவலா. இப்போ நிறைய ம் பேர் இடையில ரீசெண்டா அப்பா இறந்துட்டாரு வீட்டில். ஹலோ அப்படி ம் அப்போ வீட்டில் அப்போ நான் கொஞ்சம் பேர் சொல்றாங்க இந்த இந்த ஏவல் தாந்திரிக் என்னமோ ஃபேமிலில எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ம் சில விஷயங்கள் பாதிக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த மென்டலி அந்த மாதிரிலாம் வருது. அந்த ம் மாதிரிலாம் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அப்போ அது அது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஆஹ் இல்ல நீங்க சொல்ற மாதிரி நீங்க இறைவன் கிட்ட நீங்க அதெல்லாம் அதெல்லாம் நம்புனீங்கன்னா அதுக்கு பலன் கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால நீங்க எதையுமே நம்பாதுங்க, அதெல்லாம் நம்பாதுங்க. இறைவனை ஓ நம்புங்க. இறைவனுடைய சக்தி உங்களை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால ஓகே நீங்க இறைவனை நம்புங்க. அந்த மாதிரி இதுகள் எல்லாம் நீங்க அந்த மாதிரி பிளாக் மேஜிக் இருக்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம். நம்ம நல்ல சக்தி சரி. நம்புங்க. நல்ல சக்தியே உங்களுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டும். நல்ல சக்தியும் கூட எல்லாமே நம்ம மனோசக்தியே தான். நம்ம மனோசக்தியில இருந்தா எல்லாம் வெளியே வரும். நீங்க ஆ மோசமான சக்தியை நம்பினாலும் கூட உங்ககிட்ட இருக்க மோசமான சக்தி தான் வெளியே வரும் ஒழிய வேற எதுவுமே ஆ வந்து உங்களை பாதிக்காது. எல்லாமே உங்க சக்தி தான் உங்களை வாழ வைக்கிறதும் உங்க சக்தி தான், உங்களை வீழ வைக்கிறதும் உங்க சக்தி தான். அதனால நீங்க ஆ நல்லதை நம்புங்க, நல்லதை நம்பி ப்ரொசீட் பண்ணுங்க. சரி. ரெண்டாவது மனசுல வந்து நீங்க நேச்சுரலா இருக்கிறது பாருங்க. நீங்க மனசை நல்லா வச்சுக்கணுங்கிற முயற்சி பண்ணாதுங்க. அது இயற்கையா ம் இயங்குறதுக்கு இடம் கொடுங்க. அது ம் இல்லைனாலும் அது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு டென்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்குனாலும் அதை இயங்குறதுக்கு இடம் கொடுங்க. நீங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுங்க. அது ஓகே. எதையுமே எதிர் ரெசிஸ்ட் பண்ணாதுங்க. ம் சரி. அதுவாகவே எல்லாத்தையுமே அதுவே தனித்தனி சரி பண்ணிக்கிடும். இப்போ நம்ம இது இப்போ வெளியில இருக்கிறது இப்போ இதுலயே நம்ம சின்ன வயசுல இந்த ஆழ் மனசுல இருக்கிற நிறைய தாக்கங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு நிறைய குற்ற உணர்வு, நிறைய பயம், தேவையில்லாத பயம், அதெல்லாமே சின்ன வயசுல இருந்து இப்போ என்ன யாராவது திடீர்னு அதட்டினாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு ம். நான் பயந்துருவேன். இல்லை அந்த டைம்ல எனக்கு எதுவும் பண்ண முடியாது. அது எனக்கு இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. உங்களை அது இப்போ அறியாம என்ன வந்தாலும் அதுக்கு அதான் கரெக்டானது. உங்களை நீங்களே அறிஞ்சு கொண்டு வர்றதை விட உங்களை அறியாம என்ன நடந்தாலும் அதான் கரெக்ட். அதனால அதுல ஒன்றும் குற்றமே கண்டுபிடிக்காது. அதெல்லாம் கரெக்ட்ன்ட்டு எடுத்துக்க. சரிங்க சரிங்க. அப்போ இப்போ நீங்க லாஸ்டா ஒரு டைம் சொன்ன நல்ல ஒரு பதிவா இருக்கு எனக்கு. எல்லாமே இறைவன் கிட்ட மொத்தமா சரணாகதி அடைஞ்சிடணும். அவ்வளவுதான். சரணாகதி. இறைவன் வந்து உங்க இறைவனுடைய பாதுகாப்புல நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. எப்படி அது அது எப்படிங்க நம்ம அந்த அந்த நீங்க அந்த ஒரு துணிவு. உங்க இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கிடுங்க. இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு எல்லா பொறுப்பையும் அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஓகேங்க. பண்ணீங்கன்னு சொன்னா உங்க மனம் ஆழ்மனதுல உங்க ஆழ்மனதிலே இந்த இறைவன் சக்தி எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இந்த உங்களுக்குள்ள சரி. இருக்க சக்தியே உங்களுக்குள்ள வந்து வெளியே வந்து எல்லாம் செயல்படும். அந்த இறைவனை சரி. நம்பும் போது உங்களை நீங்க நம்புற மாதிரி ஆயிரும். ம் உங்க ம், சக்தியை ம். உங்களை காப்பாற்றும். நீங்க சக்தி வேற எங்கேயோ இருந்து வர வேண்டியதில்லை, உங்களுக்குள்ள இருந்தே வரும். ஆ ஓகே ஓகே. தேங்க்யூங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க.
எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு நிமிஷம். இருக்காங்க. ரெண்டு பேர் வெளியே போயிருப்பாங்க. ட்ரை பண்ணிட்டு கிடைக்காம கூட இருப்பாங்க. முயற்சியை கைவிட்டிருப்பாங்க நினைக்கிறேன். கேள்வி கேட்குறவங்க ஆன்சர் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஏதாவது கேள்விகள் இருந்து ஐயாவோட கேட்கணும். வணக்கம் ஐயா, ஸ்ரீராம் பேசுறேன். வணக்கம் ஐயா. நான் யூஎஸ்ல இருந்து பேசுறேன், கலிஃபோர்னியா. உங்க வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஐயா, ப்ரோக்ராம் பண்ணது இல்லைங்க. ஐயா, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி உலகத்துல வந்து நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ வேலையில இருக்கேன், ஃபேமிலி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு இன்டெலெக்சுவலாக நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதனால வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு அளவுக்கு மேல இதெல்லாம் பண்ணுமான ஒரு கொஸ்டின் இருக்கு ஐயா. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல இந்த பணத்துக்காக எதுக்கு வேலை பண்றோம், இல்ல வெறும் இன்டெலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எதுக்கு வேலைக்கு பண்றோம்? இதோட பெட்டரா ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா வீட்டில் இருந்தா கொஞ்சம் காமா இருக்கு, வேலைக்கு போனா இந்த நிறைய இந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் வர்றதுனால காமா இருக்க முடியல. ஸோ அந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்றது ஐயா? இல்ல, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான். இப்ப நீங்க இது பிரச்சனையா இருக்கு, வேற மாதிரி போலான்னுட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க மனசெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதனால இப்ப நீங்க இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல உங்களுக்கு போதுமான வசதி இருந்திருக்காது. அந்த நேரத்துலயும் இதே பாலிடிக்ஸ் அங்க இருந்துதான் இருக்கும். அந்த நேரத்துல அந்த பாலிடிக்ஸே உங்களுக்கு கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கு உழைக்கிறதுல தான் உங்க கவனம் இருக்கும் ஒழிய மற்ற இதெல்லாம் இருக்காது. அது இருந்தாலும் எது வேணாலும் இருக்கட்டும், நாம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம காரியத்தை பண்ணுவோங்கிற எண்ணத்துல தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. அதனால அது எல்லாமே நீங்க என்ன முடிவுல இருக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் சூழ்நிலை அமையும். அதனால நீங்க நல்லா முடிவு எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது, வசதி இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு மட்டும்தான் இல்லை, மற்றவங்களுக்கு கூட நீங்க உதவி பண்ணலாம். கஷ்டப்படுறவங்க எத்தனை இருக்கிறாங்க, ஏதோ ஒரு உறவினர்கள் கூட எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதனால ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களை 4 பேர் பாராட்டுற மாதிரி ஒரு நீங்களும் ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி கூட நீங்க இப்ப சொல்ல போனா இப்ப இந்த நேரங்கள்ல நம்ம அதிகமா ஏர்ன் பண்றது ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ நீங்க ரொம்ப பெரிய அளவுல இல்லைனாலும் கூட உங்களுக்கு தேவைக்கு அதிகமா ஏர்ன் பண்றது உங்களால முடிஞ்சுன்னு சொன்னா பண்ண நல்லதுதான். அதனால ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஓரளவு மாடரேட்டான கஷ்டம் இருக்குன்னா அது ஒரு மேட்டர் இல்லைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்களே முடிவு எடுத்துக்கங்க, இப்படி இது நம்ம பண்ணலாம், நம்ம தியான் பண்றது அவசியம் தானிட்டு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பிங்கா இருக்காது. நீங்க வேலையில போடலான்னு பண்ணீங்க. சரிங்க ஐயா. ஐயா, இந்த யூஎஸ்ல ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா ஐயா? ஏன்னா இந்தியாவுக்கு வர முடியுமான்னு டவுட்டா இருக்கு. ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண ஆன்லைனா ஏதாவது ப்ரோக்ராம் வைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? ஒவ்வொரு இதையுமே நாங்க ஆன்லைன்ல பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்க நடத்துற இப்போ கூட 26ல இருந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஓகே, கலந்துக்கலாம். இந்த முகாம் அப்படியே நீங்க லைவாவே பார்த்துக்கிடலாம். லைவா பார்க்கலாம். நீங்க பாக்குறதுக்கு டைம் அமைஞ்சு இல்லைன்னாலும் கூட அது ரீப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எப்போனாலும் அது அப்படியே இருக்கும், உங்க இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும், ரீப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் சுமன் பொன்னேரியில இருந்து பேசுறேங்க ஐயா. பொன்னேரியில இருந்து பேசுறீங்களா? சரி. ஐயா வகுப்பு அட்டன் பண்ணாங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. வகுப்புல இருக்கும்போதே அதான் அகத்துல ரொம்ப சிந்தனை தான் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா வகுப்பு முடிஞ்சு ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு 3 மாத காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அகத்து போயிட்டு கிளற மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம அவேர்னஸ் ஆயிட்டு இதுல ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஒதுங்குற மாதிரி இருக்குங்க ஐயா. அப்புறமா இன்னைக்கு காலையில கூட
வீட்டுல நம்ம எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ம் ஆஹ் தேவையில்லாம வீட்டுல சண்டை அந்த மாதிரி தாங்க வருது. அது ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ம் காலையில இது சமைக்கணும்னா அவங்க அது வேணான்னுவாங்க. எப்பவுமே நம்ம சண்டை போட மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில ரொம்ப சண்டை போட்டு ம் அவங்கள தலையில கொஞ்சம் அடிச்சிட்டுங்கய்யா. ம் அதாங்கய்யா ஒரு புரிஞ்சது நல்லா தான் இருந்தது. ம் திருப்பியும் போயிட்டு அகத்தை கலர்ற மாதிரியே இருக்குங்கய்யா. அதாவது செயல்ல வந்து நீங்க எப்பவுமே ஒரு நிதானத்தோட இருக்கணும். இப்ப நீங்க வந்து நிதானம் தவறிட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு பாடமா வச்சுக்கிடுங்க. என்னமோ அடுத்தாப்புல இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இது மாதிரி நிறைய வரத்தான் செய்யும். இந்த சந்தர்ப்பத்துல நிதானமா இருக்கணும். இது ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களை வழிகாட்டும். அதனால நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எடுக்கிறேன், ஆனா அது அந்த முடிவு அது கொஞ்ச முடிவை நாள்ல மட்டும் மாத்தாதுங்க. நீங்க சூழ்நிலை சரியில்லைங்கிறக்கா முடிவை மாத்திராதுங்க. முடிவை அப்படியே வச்சுக்கிடுங்க. அது இன்னைக்கு வேலை செய்யலைனாலும் ஒரு 2 நாள் கழிச்சாவது வேலை செய்யும். சரிங்க, சரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கங்காதரன் கூடுவாஞ்சேரியில இருந்து. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த புக்கை படித்தாலும் புரியாது. கீதையை வாங்கி வச்சிருக்கேன், ஒரு 10-15 வருஷமா வாங்கி வச்சிருந்தேன். ஆனால் படித்தா புரியாது எதுவுமே. எந்த புக்கு படித்தாலும் புரியாது. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமா எந்த புக்கு படித்தாலுமே புரியுது, ஈஸியாக புரியுது. அதனால ஒரு ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லலாமா இப்போ? முடிவெடுக்கிற இடத்துல வரும்போது கீதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, முடிவெடுக்கும் போது ஆசை, கோபம் இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு முடிவு எடுக்காம நம்ம கடமையை பேஸ் பண்ணி முடிவெடுத்தோம்னா ஈஸியா இருக்கு. அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இப்போ பேசினவங்க நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. அதனால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆசை, கோபம், வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்களை முடிவெடுக்க அலோவ் பண்றதை விட நம்ம கடமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையை முடிவெடுக்க அலோவ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கு. அது ஓகே. ஐயா வணக்கங்க. செல்வராஜ், கோயம்புத்தூருங்க. வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். ஓகேங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் முடிச்சதுங்க. அது வரைக்கும் எத்தனையோ எத்தனையோ பார்த்துட்டு வந்தேங்க. ஆனா கிளாஸ் முடிச்ச முன்னாடி என்னோட வாழ்க்கையை அப்படியே மாறி போச்சுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையில. இப்ப வந்து எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டுங்க. இன்ப துன்பம் எல்லாமே ஒரு நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எதை பத்தியும் ஒரு ஒரி பண்ணிக்கிற மாதிரி இல்லை, ஈஸியா கடந்து போயிட்டே இருக்கிறோம். அப்போ அடுத்து நம்ம தொழிலையுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதுக்கு சொல்லலான்னு கூப்பிட்டுங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் சந்திரசேகரன்ட்டு கேஜிஎஃப் கோலார் கோல்ட்ஃபீல்ட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. எங்க இருந்து? கோலார் கோல்ட்ஃபீல்டு, கர்நாடகா. சரி சரி. உங்களை ஒரு 2 திங்கள் முன்னாடி மெரினா பீச்சில் உங்களை சந்தித்திருக்கேன். மாலை வேலையில ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி. ஒன்றும் இல்லையா, கேள்வின்னு ஒன்றும் இல்லை. பட்டு நம்ம சின்ன வயசுல சில பழக்கங்கள்லாம் பண்ணியிருப்போம். அது தெரியுது, நம்ம பண்ண பழக்கம் தான் திருப்பி திருப்பி இன்னர் வாய்ஸா வருது. தெரியுது, அதுல இருந்து வெளி வந்துடும். சில டைம்ல அதனால ஏற்படுகிற உடல் உபாதைகள் வந்து நம்மள ஓவர் கம் பண்ற மாதிரி இருக்கு. சில நேரத்துல நம்ம பண்ண மிஸ்டேக் தான் இப்போ இப்படி இருக்கு, உடல் ரீதியா பாதிக்குது அப்படின்ட்டு ரெக்கவர் ஆயிடும். உடலுக்கு ஓய்வு கொடுத்துட்டா ரெக்கவர் ஆயிட்டு வெளியே வந்துடுறோம். சில நேரங்கள்ல நம்மளையும் அறியாம ரொம்ப ஒரு ஸ்டக் பண்ணிடுறது நம்மள.
சரி, அது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க உங்களை இந்த டோட்டல் மைண்ட பொறுப்பு கொடுத்துருங்க. நீங்க பொறுப்படுத்தீங்கன்னு சொன்னாலே வரும், போராட்டம் வரும். இப்ப மனப்போராட்டமும் சேர்ந்து வருது, மனப்போராட்டம் வச்சு, அதனால நீங்க வந்து பொறுப்பு அங்க கொடுத்துருங்க. சரிங்க சரிங்க. ஆக்சுவலாக நம்ம இது லாபமும் டோட்டல் நஷ்டமும் அதை பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுருங்க. அது அப்படிதான் பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ முன்னாடிலாம் அந்த இன்னர் வாய்ஸ் ரொம்ப ட்ரபிள் கொடுக்கும், தூங்கும் போதும் சரி. நம்ம ரெகுலரா ஒர்க் பண்ணின்னு இருப்போம். இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு நம்ம பாடல் விரும்பி கேட்டா அதுவா வரும் பாருங்க, நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வேலை செஞ்சு பாடுவோம் ஏதாவது ஒரு பாட்டு, பழைய பாட்டு. அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் வந்து ரொம்ப ட்ரபிள் கொடுத்து இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறம் நல்லா தெளிவா வந்து பண்றோம். பட் எனக்கே நல்லா தெரியுது, அது நம்ம சின்ன வயசுல நிறைய அதை பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸுவல் புக் படிக்கிறதோ வேற ஏதோ அது மாதிரி பண்ணதுனால அது அப்படியே ரெக்கார்ட் ஆனது. இப்போ நம்மளே அறியாம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரா மாதிரி பேசுற மாதிரி இருக்கும், அப்படி தெரியுது. அப்புறம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கேன். நல்ல தெளிவு இருக்கு ஐயா, நல்ல ரெக்கவர் ஆகி வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இருந்தாலும் இந்த இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் பேசினேங்க ஐயா. சரி, ஓகே, நல்லதுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் தியாகராஜன் ஐயா. ஐயா முகாமெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேங்க. எல்லாமே அதான் கிளாரிபிகேஷன் எல்லாம் கரெக்டுங்க. ஒன்று சின்ன கிளாரிபிகேஷன் தான். ஸோ ஜென்ரல் அந்த ஆன்மாவுக்கும் உயிருக்கும் என்ன டிஃபரன்ஸியா இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஐயா? அதாவது ஆன்மாங்கிறது வந்து ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு அது இறை அம்சம்னுட்டு எடுத்துக்கலாம். உயிருங்கிறது கூட நம்ம உடம்போட சேர்ந்த ஒரு தன்மைங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த உயிருங்கிறது உடலோட மட்டும்தான் சேரும். ஆன்மாங்கிறது ஒரு வாஸ்டான இருக்கக்கூடிய ஒரு வெட்டாவெளிங்கிற மாதிரி ஒரு உணர்வும் தன்மையோட இருக்கக்கூடிய அம்சம் தான் ஆன்மாங்கிறது. பிரம்மமும் ஆன்மா ரெண்டும் ஒண்ணுதான். அதனால அது வந்து ஒரு பேசிக் எனர்ஜின்னு வச்சுக்கிடுங்க. ஆனா அந்த உயிருங்கிறதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒண்ணு. அப்ப அதாவது உயிர்னா இப்ப இன்கேஸ் நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ, இன்கேஸ் இப்ப யாரோ ஒரு பூனையா இருந்தாலும் இப்ப மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்ப உடம்பு எடுக்கிறதா இருந்தா உயிர் அங்க கண்டிப்பா அவசியம். கரெக்டு தானே? எல்லாத்துக்கும் ஒரே உயிர் தாங்க அப்படி சொல்ல வரீங்க, அப்படி தானே? இல்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த உயிர்ங்கிறது சூட்சும சரீரம்னுட்டு ஒண்ணு இருக்கு. அந்த நம்ம பாடி போனாலும் சூட்சும சரீரம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த சூட்சும சரீரத்தோடையும் ஒரு உயிர் தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால உயிர் வந்து அந்த சூட்சும சரீரத்தோட கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதனால உயிரும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆன்மாங்கிறது அந்த உயிருக்கும் ஆதாரமானதுன்னு வச்சுக்கணும். ஓகே. இப்ப ஜென்ரலா கேட்கிறேன். இப்ப எல்லாமே காமன். இப்ப எல்லா இடத்துலயும் உயிர் தான் எல்லாத்துக்கும். இப்ப ஒரு சின்ன அந்த பூனைக்கு இருக்கிற உயிர் நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவல்னு சொல்றாங்கய்யா. பட் அதான் கேக்குறேன். இப்ப அது அது அந்த மாதிரி கிடையாது. அது கிடையாது. எல்லாரும் வேற வேற தானே. இப்போ ஒவ்வொருத்தர் நம்ம பாடி வேற வேறையா இருக்கிற மாதிரி நம்முடைய சூட்சும சரீரமும் வேற வேற தான். சூட்சும சரீரம்னா நீங்க ஆன்மா மீன் பண்றோமா இல்ல ஆன்மாங்கிறது மீன் பண்றோமா? ஆன்மா வந்து அதுக்கு ஆதாரமான அந்த சூட்சும சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது உயிர்னு வச்சுக்கிடலாம். அந்த உயிருக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் ஆன்மா. ஓகே. இப்ப நம்மங்கிறது எதை மீன் பண்றோம் ஐயா? இப்ப நம்மங்கிறது வந்து சூட்சும சரீரத்தை தான் நம்ம மீன் பண்றோம். அந்த சூட்சும சரீரம்ங்கிறது வந்து நம்ம இப்ப பாடியோட இருந்துட்டு இருக்கிறதுனால பாடியோட ரிலேட் பண்ணி நம்ம மீன் பண்றோம். இப்ப பாடியும் சூட்சும சரீரத்தை நமக்கு பிரிக்க முடியாது. அதனால நம்ம பாடியோட சேர்த்துதான் எல்லாமே ஒண்ணு இருக்கு. நீங்க இப்போ வந்து அது ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உயிர், சூட்சும சரீரம், ஆன்மா மூணும் சேர்ந்தது ஒண்ணுகிட்டே வச்சுக்கிடலாம். அதான் ஓகே ஓகே. இதான் கரெக்ட் தான், அது புரியுது. பட் ஜென்ரலா இப்போ சிலதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி. அது இப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜென்ரலா அது இப்ப போராட்டம்ல இல்லையா, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமே என்ன இதுன்னு, அதுக்காக தான். இப்ப நமக்கு வந்து மனசுதான் ப்ராப்ளத்தை கொடுக்குது, மனசுதான் பிரச்சனையும் கொடுக்குது, மனசுதான் தீர்வையும் கொடுக்குது. அதனால பிரச்சனையும் தீர்வையும் பத்தி தெரியணும்னு சொன்னா மனம் சம்பந்தப்பட்டது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் உயிரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலோ ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலோ உங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்காது. அதனால மனசை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பிரச்சனையை பத்தி ஐடியாவும் தெரியும், தீர்வை பத்திய விளக்கமும் தெரியும். அதனால மனசு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஓகே.
சரி, அப்போதுன்னா ஜென்ரலா எடுத்துக்கிற மாதிரி ஓகே, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருமா ஐயா? அவ்வளவுதான், எப்படி ஒண்ணு இருந்தாலும் ஓகேன்ட்டு எடுத்து. சரி, ஓகே. சரி, ஓகே. நன்றி. முருகப்பன், நீங்க ஆன்சர் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் அன்மியூட் பண்ணுறேன். ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? கேக்கு. இன்னொரு கூட பேசுங்க, கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் டைப்பா இருக்கு. முருகப்பன், நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லை. சரி, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கேள்வி கேளுங்க. வேற யாருன்னா கேள்வி கேட்கறதுன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நைன் 30 வச்சுக்கலாமா? ஹலோ. சொல்லுங்கய்யா. ஐயா, அதான் எனக்கு இருக்க என்ன கேள்வினாங்கய்யா, இப்போ வந்து இந்த கர்ம வினைன்னு சொல்றோம் இல்லைங்கய்யா, இப்போ இன்னொருத்தங்க கஷ்டப்படுறப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அது வந்து அவங்க கர்ம வினை நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுமா, இல்ல அந்த பயம் இல்லாம நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? அந்த அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா தான் சேரும். ஓ, அப்படிங்களா? ஓ, உதவி பண்ணுங்க, மனப்பூர்வமா உதவி பண்ணுங்க. ஓ, சரி சரிங்க. அந்த அந்த ஒரு கேள்விதான் அங்க இருந்துச்சு. சரி, அதான். வேற யாருக்காவது கேள்வி இருந்தால் ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு, 9:30 வரைக்கும் நம்ம செஷன்ல இருக்கோம். இருக்கிறாங்க 94. ஐயா வணக்கங்க. நான் ராஜேஷ் கண்ணன், கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. நான் உங்க ஹிஸ்டரி புக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை வந்து சொல்லியிருக்கீங்க 40 வருஷமா வந்து ஆன்மீக தேடல்ல நான் இருந்தேன். ஒரு சின்ன விஷயம் தேடுறதுக்காக நிறைய தேடி இருந்தேன். இந்த 40 வருஷத்துல நிறைய யோகிகள், ஞானிகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல யாராவது ஒரு ஒருத்தர் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மாதிரி, ரொம்ப கவர்ந்த மாதிரி ஏதாவது இருந்தாருன்னா அது அவரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏதோ ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னு. அதான் நம்ம ரமணரை பத்தி தெரியும், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி தேனிசாமின்னு ஒரு சாமி, இவங்களெல்லாம் தெரியும். அனுபவங்கள்ங்கிறது அதான் எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்றோம், நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்றோம், அவங்க சொன்னதெல்லாம் கேட்கறோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். நாமளா பண்ற முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் கிடைக்குது. நீங்க நம்ம லைஃப் ஹிஸ்டரி தனியா போட்டிருக்கோம், நம்ம டீட்டெயிலா போட்டிருக்கிறோம். நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும்னா அந்த பகவத் பயணம்ங்கிற பேர்ல ஒரு வாழ்க்கை வரலாறே ஒரு நூலா போட்டிருக்கோம். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்க காசு விலை கொடுத்து கூட வாங்க வேண்டாம். அது வச்சிருக்கேன், அந்த புக்கு நான் படிச்சிருக்கேங்க. அதில் சொல்லிருப்பாரு, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே சொல்லிருப்போம். ஓகே ஓகேங்க. சரி, நான் இன்னொரு தடவை மறுபடியும் பார்க்கிறேன்.
ஒரு தடவை சரி படிச்சிருக்கேன் ஐயா. சரி நன்றி ஐயா. ஓகே. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். கார்த்திகேயன் பேசுறேங்கய்யா. சரி. மனதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க, அது இயல்பான நிலையை எப்படி இயக்கறதுக்கு நம்ம ஃப்ரீயா விடுறதுங்கய்யா? இல்ல அது ஒரு பெரிய டாபிக் இல்ல. நீங்க மனசை புரிஞ்சுக்கிட்டத பத்தி தான் நம்ம என்டையர் சப்ஜெக்டே அதான், மனசை புரிஞ்சுக்கிட்டது தான். அதாங்க. மனசுல வந்து அதுவா இயங்குற பகுதி ஒண்ணு இருக்கு, நாமளா இயக்குற பகுதி ஒண்ணு இருக்கு. அதனால ரெண்டு பகுதியும் என்னது, தானா இயங்குறது எது, நாமளா இயக்குறது எதுன்னுட்டு சொல்லி நீங்க கொஞ்சம் நல்ல முறையில் ஆராய்ச்சி பண்ணிக்கிடணும். நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்களுடைய இதுகள் எல்லாமே வந்து யூடியூப்ல நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு சரிங்க முகாம் கூட அட்டன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா சரிங்க நீங்களும் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், நாங்க எங்க ஆராய்ச்சின்னு சொல்லிக்கலாம். ரெண்டையும் சேர்ந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கணும். சரிங்க. நன்றிங்க. ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்க உங்களோட ஆடியோ ஃபைல்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி நடந்துகிட்டே நம்ம மெதுவா நடந்துகிட்டே மூச்சை கவனிச்சுட்டு எல்லாமே நம்ம இஷ்ட தெய்வத்தை தான் நடத்துது அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு பயிற்சி. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வேற ஏதாவது பயிற்சி இருக்குங்களா? ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஆமா, அது நாங்க இங்க நேர்ல தான் கற்றுக் கொடுக்குறோம். இது வந்து இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக மட்டும் இதை நம்ம வந்து ஆன்லைன்ல சொல்லி இருக்கிறோம். மற்றதெல்லாம் நேர்ல வந்து தான் கற்றுக்கிடுவோம். ஒரு எனக்கு 7 வேற ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஐயா. அதுக்கு இது சூட்டபிளா தான் இருக்கு, பயனுள்ளதா இருக்கு. அதான் 7 விதமான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அதுல இது ஒரு வகையான தியானம். இப்ப நாம அந்த சொல்ற அந்த எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்ற தியானம் வந்து இறை அருள் தியானம்னுட்டு ஒண்ணு இருக்கு. அதுபோல் தியானங்கள் ஒரு புக் போட்டிருக்கோம். அந்த புக்ல 3 வகையான தியானத்தை பத்தி சொல்லியிருப்போம். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ஒரு 7 வகையான தியானத்தை கற்றுக் கொடுப்போம். இல்ல நீங்க சரிங்க சரி. நான் சவுதி அரேபியால இருக்காங்கய்யா. சவுதி அரேபியால இருக்கிறீங்களா? ஆமாங்க. நான் ஊருக்கு வந்தோடனே உங்களோட இது வாங்கி நான் வரேங்க. நீங்க எங்க இந்த மிஷனுக்கு பொறுப்பு இது பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ கூட உங்களுக்கு அனுப்ப சொல்லலாம். நீங்க என்ன பண்ணுங்க, என்ன சொன்னீங்க? நேர்ல பண்ணினீங்கன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் செக்அப் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் பண்றீங்களான்னு பார்த்து நாங்க சொல்லுவோம். நீங்க அங்க இருந்தாலும் நீங்க அதை வர்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க அதை வீடியோ பாருங்க. ஊருக்கு வரும்போது நீங்க கிளம்புங்க. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. தேங்க்ஸ் ஐயா. உங்களோட இது ஒவ்வொரு இதுவும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த ஜென்மத்துல கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி ஒரு மகான பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. ஐயா, நான் கங்காதரன். அந்த உங்களோட 27 புக்ஸுமே படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் புக்ஸ் இருக்குதான்னு தெரியல. ஹார்ட் காப்பியாகவே வச்சுருக்கிறேன். அதை படித்ததுக்கப்புறம் யோக சிகிச்சை அப்படிங்கிற புக்கை படித்ததுக்கப்புறமா எனக்கு அந்த ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 விஷயம் கண்டுபிடிச்சேன். அதை சொல்லலாமா? சொல்லுங்க சொல். உடம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக டெய்லியும் தினமும் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா கொஞ்சம் இதாகுது, ஒர்க் பண்ணுது. அது மாதிரி இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப அது போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா, இயல்பாகவே அதை ஒர்க் பண்ணுற மாதிரி விட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் நம்ம தேவையில்லாமல் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே நல்லா ஒர்க் பண்ணுது. இது ஒரு இது. சரி,
உங்க மனசையும் இணைச்சிடுங்க. மனசு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நோயை கண்டு உபாதைகளை கண்டு பயப்பட மாட்டீங்க. உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க. அது இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆமா, அந்த யோக சிகிச்சை புக்கில் இன்னும் அது அந்த புக்கை படிக்கும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் என்னோட மைண்ட் செட்டே மாறிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ஸை நம்பிக்கிட்டு இருந்தேன், எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல்ஸையே டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி, யோக சிகிச்சைங்கிற புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே சொல்லப்போனால் நான் எதுக்குமே ஒரு சின்ன விஷயம்னாலே பயந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் ஓடிடுவேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்த என்னோட மைண்ட் செட்டே மாறிடுச்சு அந்த புக்கை படிச்சதுக்கப்புறம். இன்னும் சொல்லப்போனால் அந்த புக்கு ரொம்ப சின்னது, அது ஒரு 20 பேஜ் தான் இருக்கும். அந்த சின்ன புக்கே அவ்வளோ பெரிய சேஞ்ச் பண்ணிட்டு மைண்ட் செட்டில். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐயா அந்த புக்கு கிடைக்கணும்னா அது ஆன்லைன்ல இருக்குமா இல்ல அது எப்படியா கிடைக்கிறது புக்கு? அதாவது இந்த டெலகிராம் ஆப்ல வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா, டெலகிராம் ஆப்ல புக்ஸ் தமிழ் ஆஃப் ஸ்ரீ பகவத்னு சொல்லி டைப் பண்ணுங்க. புக்ஸ் சரிங்கய்யா. ஆஃப் ஸ்ரீ பகவத் டைப் பண்ணீங்கன்னா எல்லா புக்ஸும் வந்துடும். அதுல நன்றிங்க உங்களுக்கு நன்றி, புக் வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஐயா, கூகுள் பிளே ஸ்டோர்ல கூட இருக்குது, எல்லா புக்ஸுமே ஃப்ரீயா இருக்கு. பிளே ஸ்டோர்லயும் இருக்கா? ஆமா, கூகுள் பிளே ஸ்டோர்ல எல்லா புக்குமே ஃப்ரீயா இருக்கு. எனக்கு அது அதோட பகவத் மிஷன் வெப்சைட்ல கூட எல்லா புக்குமே பிடிஎஃபா ஃப்ரீயாவே இருக்கு. சரி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கார்த்திக் விழுப்புரத்துல இருந்து பேசுறாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒண்ணு பேசுற கேட்கல ஐயா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. சரிங்க ஐயா. இந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் சம்பந்தமா சமீபமா அந்த வீடியோ பாத்துருந்தாங்க ஐயா. நான் ஒரு 2-3 நாளா பாத்துருந்தேன். அது என்ன அறியாமே வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சுங்க ஐயா. இந்த ஒண்ணும் இல்ல, இந்த கான்சியஸ் மைண்ட வந்து நம்ம அந்த அந்த அதோட வேலையை வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளோவா புலம்ப விட்டாலே போதும், உடனே ஒரு புத்தி ஒண்ணு என்ன மீறி ஒரு புத்தி ஒண்ணு ஆக்ட் ஆகுதுங்க ஐயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுங்க ஐயா, நம்மளுக்கு ஒரு காமனாவே ஒரு புத்தி ஒண்ணு இருக்குங்க ஐயா. இப்போ ஒரு சேர் இருக்கு, ஒரு தரையில ஒரு தரை இருக்கு, தரையில உட்காருப்பான்னு சொல்றாங்க. எதுக்கு தரையில உட்கார சொல்றீங்க சேர் இருக்கும்போது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற ஒரு எபிலிட்டி ஒரு எல்லாருக்கும் நேச்சுரலா இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு டேர்ன் ஓவர் மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா வீடியோ பார்க்கும் போதே. எதை பண்ணணுமோ அதை பண்றோம், இதை பண்ணக்கூடாதுன்னா அதை பண்ண மாட்டோம். அந்த ஏதோ ஒரு புத்தி ஆக்டிவேட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க ஐயா. அந்த கான்சியஸ் மைண்ட நம்ம அந்த புலம்புறதுக்கு நம்ம அலோவ் பண்ணா மட்டும்தான் இந்த புத்தி ஆக்ட் ஆகுதுங்க ஐயா. நம்ம போயிட்டு தடுத்தனா திரும்ப பழையபடி கொஞ்சம் சஃபரிங் ஆகுதுங்க ஐயா. இது எல்லா விஷயத்துக்குமே டீல் ஆகுதுங்க ஐயா. உடல் உபாதையில இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க ஐயா. சரி. அதாவது டோட்டல் மைண்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற ஒரு இதுதான் அதுல மெயினான ரோல். அது கான்சியஸ் நமக்கு இப்போ கான்சியஸ் மைண்ட் வந்து தன்னுடைய பலவீனத்தை வந்து இது பண்றதுக்காக டோட்டல் மைண்டை ரிலை பண்ணிட்டாங்கன்னா கான்சியஸ் மைண்ட் வந்து தைரியமா செயல்படலாம், ஃப்ரீயா செயல்படலாம். இல்லைன்னா கான்சியஸ் மைண்ட் வந்து தரார் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி நம்மளை கீழே உட்கார சொல்லிட்டாங்க அல்லது கூட பண்ண சொல்லிட்டாங்க யோசிக்காம ரைட்டு எதுனாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு ஈஸி கோயிங்கா இருக்கிற மாதிரியும் ஒரு டேரிங்காவோ தைரியமாவோ
செயல்படுறதுக்கு நல்லா இருக்கும். பக்கபலத்துக்கு ஆள் இருக்கு இல்லையா, டோட்டல் மைண்ட் நமக்கு பலம் இருக்குங்கிற மாதிரி எடுத்து. ஐயா அந்த அணுகுமுறை இல்லைங்க ஐயா, டோட்டல் மைண்ட் வேற இல்ல நம்ம வேற இல்ல அப்படின்னே ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க ஐயா இந்த அணுகுமுறையில. அப்படி எடுத்தா ரெண்டும் ஒன்னா தானே ஆயிரும். ஆமாங்க ஐயா, இப்படி வந்துடுறோம். நம்ம பின்னாடி சப்போர்ட் கூட தேவையில்ல, நம்மளே டோட்டல் மைண்டா இருக்கிறோம், எதுக்கு சப்போர்ட் அப்படின்னு ஒரு அணுகுமுறை வந்துடுறாங்க ஐயா. அப்படி எடுத்தாலும் கரெக்ட். கரெக்ட் தானுங்க ஐயா. கரெக்ட். சரிங்க, நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. நாம என்னமோ அடுத்தாப்புல ஒரு மாசம் கழிச்சு தான் எப்படி நான் ஜூம் மீட்டிங்ல வருவேன். நீங்க உங்களுடைய ஏதோ சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க நம்ம இதுல நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல அந்த வீடியோ இதுகளை பத்தி ஒரு சஜஷன் போட்டு இது என்ன மாதிரி என்ன பெட்டரா பண்ணலாம், அல்லது இந்த பண்ணினதுல ஏதாவது குறைபாடு இருக்குதா, இது என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கூட நீங்க ஒரு 1 வீக் டைமுக்குள்ள போடுங்க. நான் ஒரு 1 வீக் வரைக்கும் அது என்ன சொல்றீங்கிறத பார்க்கறேன். சரி, ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எவ்ரி மந்த் செஷன் வச்சிருங்க ஐயா. ஆமா, ஏன்னா ரொம்ப நாளாச்சு சந்திச்சு, சிலவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, ஒரு லோக்கல்ல இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நேர்ல வந்து சந்திப்பாங்க. நம்ம சரி நாமளும் மாசத்துக்கு ஒரு தடையாவது வருவான்னுட்டு சொல்லி இப்பதான் முடிவு பண்ணோம். பண்ணி இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. சந்தோஷங்க ஐயா. ஓகே ஓகே. பண்ணிடலாமா? தேங்க்யூ ஐயா. நன்றி ஐயா. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஐயா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. நன்றி வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே.